போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். புகழியர் கோங்கடல் போற்றி போற்றி வாழிய திருநாள் தொண்டர் போற்றி திருநாள் போற்றி ஊழி திருவாதூரல் போற்றி. கேக்குறீங்களா சாமி? அடியே பேசுறது கேக்குறீங்களா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுங்க ஐயா. அப்படிங்களா? என்ன சாமி இப்போ இது இங்க ஃபுல்லா இருக்கு, எங்க வைஃபை ஃபுல்லா இருக்கு, என்னன்னு தெரியலையே. எல்லாத்துக்கும் விட்டு விட்டு தான் இப்ப கிளியரா இருக்குதுங்க. நீங்க பூழி இருக்கும் பாடும்போது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுங்க. அப்படி நிறைய விட்டு விட்டு தாங்க. ஐயா ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்து பாருங்க ஐயா. நான் பேசு. அம்மா கேக்குதுங்களா? நல்லதுங்க சுவாமி. அப்போ ஆரம்பிச்சிடலாம். ஆக ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி இருக்கக்கூடிய திருவடி தாமரைகளையும் அடியேன் செதிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவசிவ சிவசிவ சிவசிவ. திரும்பவும் கேட்காமதான் இருக்கா இல்ல எப்படி சாமி? கேக்குதுங்களா? என்ன ஏது சாமி? கொஞ்சம் இடையில டிஸ்டர்ப் வருதுங்க, அப்புறம் அப்படி கரெக்ட் ஆயிருதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு பெரிய இதா இருக்கு. சாமி திருவருள கேட்கும் விடுங்க. அப்படி பாத்து அவ்வளவுதான். சரிங்க சாமி, கேட்கிற வரைக்கும் அவர் கேட்கட்டும். நான் கேட்கறது தெரியலன்னா அடியாறுகளே பேச ஆரம்பிச்சாங்க. யாராவது ஒருத்தவங்க சரியா பேச ஆரம்பிச்சிருக்கேன். வழக்கம் போல நம்ம மற்ற அடியாறுகள் இது பண்ணலாம். அதனால சப்போஸ் கேட்கலன்னா தம் சிம்பிள் மட்டும் லோவர் தம் சிம்பிள் போடுங்க, நம்ம பாத்துக்கலாம். சரி, எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு வேலையை பாக்கலன்னா பாக்கலையோ, எனக்கான கூலி மட்டும் நான் வாங்கிக்கிறேன். உங்க எல்லாருடைய எனக்கு தெரியல, இது எல்லாருக்கும் நான் இது பண்ண முடியுமா தெரியல. என்னுடைய கூலி மட்டும் நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். சரி சரி. சொக்கநாதா அடியன் எல்லாரையும் பார்க்க முடியுது என்னால. பாரதி அம்மா, ரேவதி அம்மா, சரஸ்வதி கே அம்மா அவர்கள், சந்திராமணியன் அம்மா, சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள், ஜானகி அம்மா, ஹேமமாலினி அம்மா, சித்ரா அம்மா, சரஸ்வதி சூலூர் அம்மா அவர்கள், அப்புறம் தேவி அம்மா அவர்கள், ராஜ்குமார் ஐயா, அனிமொழி அம்மா அவர்கள். ராஜ்குமார் ஐயா பார்க்க முடியல. அதுக்கடுத்து கலாவதி கே அம்மா அவர்கள், மரகதன் அம்மா, சந்திரா அம்மா அவர்கள், புஷ்பலதா அம்மா அவர்கள், என்னால பிரேமா அம்மா அவர்கள். என்ன பாடிறேன் சாமி, எனக்கு இது ஒருவேளை தப்புன்னு கரண்ட் போயிடுமோன்னு ஒரு பயம்ல. வேற என்ன, உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா அவ்வளவுதான். அன்னைக்கு அந்த பொழுது முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான். சரிங்க சாமி. இப்போ ஓரளவுக்கு கேக்குதா? நான் பேசுறது ஓரளவுக்கு நம்ம இது மாதிரி பாருங்க. நீங்க எல்லாம் உங்க முக குறிப்பு கொடுத்த உடனே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால உங்க முக குறிப்புக்கு தான் இங்க வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். நடராஜன் ஐயா எல்லாத்தையும் பாக்குறேன். ஐயா
நம்ம பாடிடலாம். சொக்கநாத வெண்பா. ஆறாறு தத்துவமும் ஆணவத்தும் கண்மத்தும் மாறா பேராகணித்தனே நின்மலனே என்பதத்தில் ஆல்மதுரை அத்தனே சொக்கநாதா ஆல்மதுரை அத்தனே சொக்கநாதா சொக்கநா சிவசு அடியார்களுக்கு திரும்பவும் போயிடுச்சு போல. என்ன பண்றதுன்னு தெரியல. பெருமான் பெருங்கருணை இன்னைக்கு பேசும்போது நல்லா வருதுங்க. இப்ப பேசும்போது நல்லா வருதுங்க ஐயா. சரி, ஆரம்பிச்சிடலாம். ஆக நம்ம யாத்திரை பத்து என்ற ஒரு பதிகத்தை தான் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் 4வது பாடலையும் 5வது பாடலையும் சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த யாத்திரை பத்து நமக்கு எதை தருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யாத்திரை பத்து நமக்கு அனுபவம் அதீதமாக தருகின்றது. அனுபவம் அதீதமாக இருக்கும் போது என்ன வரும்னா உரைக்க தோணாது. நீ யாரெல்லாம் அனுபவம் அதிகமா இருக்காங்களோ அவங்களால உரைக்க முடியாது. ஆனா மணிவாசக பெருமான் உலகத்திலேயே பெரிய அனுபவமாக இருக்கக்கூடிய சிவானுபவத்தை பெற்ற பிறகு, பேசா அனுபூதியை பெற்ற பிறகு அவர் உரைக்கிறார். யாருக்காக? நம்மளுக்காக உரைக்கிறார். நாமெல்லாம் உய்வு பெறணும் என்பதற்காக அவர் உரைக்கின்றார். ஆக அந்த வகையிலே நாம் இன்றைய தினம் யாத்திரை பத்து என்ற அந்த பாடலை பார்க்கிறோம். அனுபவம் என்பது என்ன? அருமையான ஒரு விஷயம். எனக்காக வாய்ப்பு இருந்ததுன்னா, ஏன்னா எனக்கு ஏதோ கொஞ்சம் டிராப் ஆயிருக்கேன். அதனால கொஞ்சம் அடியார்கள்லாம் கொஞ்சம் சரவணையெல்லாம் முகம் பார்த்து பல காலம் ஆயிடுச்சு. ஐயா அவங்க எல்லாம் காமிச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தேவி அம்மா எல்லாருமே உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக சொன்னேன். இந்த அனுபவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடல் எடுத்து இந்த உடல் மூலமாக பல வினைகளை நுகர்ந்து அந்த நுகர்ந்ததனுடைய பலனாக இந்த ஆன்மாவில ஒரு தெளிவு ஏற்படும். அதுதான் அனுபவம். நம்ம எவ்வளவு வயசானாலும் நாட்கள் போனாலும் நம்ம ஆன்மாவுக்கு தெளிவு ஏற்படலைன்னா நம்ம எந்த அனுபவத்தையும் சரியா அனுபவிக்கலன்னு அர்த்தம். அதனால தெரிஞ்சுக்கணும். எந்த அனுபவத்தையும் சரியா அனுபவிக்கல, அது வராத வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா நம்மளால ஒரு பெரிய விஷயங்கள் கத்துக்க முடியாது. அந்த கின்றி அது யாராவது ஒருத்தவங்க பாடுங்களேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மற்ற பற்றெனக்கின்றி நின் திரு பாதமே பவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் பிறவாத. ஐயோ சாரி பிறந்தேனி பிறவாத தீர்க்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லணும் நமச்சிவாயவேன்னு வர்றதுக்கு பேரு தான் அனுபவம். நல்லா தெரிஞ்சு அந்த அனுபவத்தை தான் தரணும். நாம செய்யாட்டினா கூட நாமளுடைய விஷயங்கள் நமக்குள்ள வரணும். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. அந்த அளவுக்கு இந்த சித்தத்துல சிவநாமம் போய் உள்ள உரைகின்ற அளவுக்கு பண்றதுதான் நம்ம செய்யற அனுபவம். அந்த அனுபவத்தை தான் நம்ம பெறணும். அந்த அனுபவத்தை பெறணும். ராஜ்குமார் ஐயா இருக்காங்களான்னு தெரியல. ஐயா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஐயா இருக்காங்க. நாங்க இப்ப காமாத்தூர் ஐயா அவங்க தெரியும் உங்க எல்லாருக்குமே. ஐயாவுக்கு ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி ஐயாவுக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாம அவங்க நல்லாதான் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி யாரோ வண்டியை விட்டதுல ஐயாவுக்கு கீழே விழுந்து தலையில அதன் பலமான அடி. ஐயா நல்ல நினைவு வந்துருச்சு. ஆனா யாரையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல.
யாரையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஐயா இன்னைக்கு பேசினாங்க, எனக்கு சொல்லலாத ஆனந்தம். இன்னைக்கு உண்மையிலே எனக்கு நான் பெற்ற ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. உண்மையிலே எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைச்சா என்ன ஆனந்தமோ அது போல ஐயாவுக்கு வந்து நான் வந்து கால் பண்ணி பேசினேன். ஐயா ராஜ்குமார் ஐயா மூலமா தான் வீடியோ கால் பண்ணேன். ஐயா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, வீட்லயே இருந்தாங்க. ஐயாட்ட நான் பேசுறேன், ஐயா நான் ஆனந்த் பேசுறேங்க சுவாமி, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்படின்றேன். ஐயானால தெரிஞ்சுக்க முடியல. உலகத்திலேயே ரொம்ப கொடுமை எதுன்னா, நமக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நமக்கு அவங்க சும்மா ஒரு இதோ தெரியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அவங்க எல்லாம் அவங்களுடைய உடல் சூழலுக்காக அவங்களுக்கு அவ்வளவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. எப்பயுமே சுவாமி அப்படின்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் அப்படித்தானே கூப்பிடுவோம். நம்ம எல்லாத்தையும் சுவாமி தானே கொடுப்போம். சுவாமின்னு கூப்பிட்டோன்னே அவங்க என்ன சொல்றாங்க, சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அந்த நேரத்துல கூட இறை நாமத்தை பத்தி தான் அவங்களால சொல்ல முடிஞ்சுது. அவங்களுக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்ப ஐயா கால் பண்ணாங்க இன்னைக்கு. எனக்கு ஆச்சரியம். எனக்கு என்னன்னா 10 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணா அவங்களுக்கு சுத்தமா சுயநினைவு இல்லை, யார் பேசுறாங்கன்னு தெரியல, என்ன பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு கால் பண்ணி ஐயா நான் என்ன நினைச்சேன்னா, அவரை மாதிரி உருகி செய்ய முடியாது. ஐயா கால் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, ஐயா எனக்கு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு தெரியாத மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி அடியன் விழுந்து நிறைய நான் சொன்னேன், ஐயா உங்ககிட்ட நான் 2 தடவை பேசினேங்க சாமி, உங்களுக்கு தெரியல. நீ பேசுறீங்களா ஐயா? ஐயா வருத்தப்பட்டது என்னன்னா, ஐயா ஒண்ணும் இல்லைங்க, இப்போ காமக்கூர்ல வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அடியாருங்களை சேர்க்கணும். அவங்க சரியா வந்த உடனே அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, சரி வந்தாச்சு காமாக்கூர்ல இருந்து நிறைய அடியார்களை சேர்க்கணும், கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும் சாமி, எல்லாரும் நிறைய பேரை வந்து இன்னும் இந்த பணிக்குள்ள நம்ம ஆட்படுத்தணும்னு சொல்றப்போ கொஞ்சமா அப்படின்னு கண்கள் அப்படியே நீர் பெருகிருச்சு. எந்த சூழல்ல அவங்க வந்திருக்காங்க, எந்த நிலைமையில வந்திருக்காங்க, வந்து நினைவு தெரிஞ்ச உடனே அவங்க நினைக்கிற விஷயம் சிவத்துக்கிட்ட எல்லா அடியார்களையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கும் போது இந்த அனுபவத்தை தான் நாம எடுத்துட்டு போகணும். இந்த அனுபவம் நாம சொல்லாட்டினாலும் நம்மளுடைய நாவானது என்னவா சொல்லிட்டு இருக்கணும்னா, நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நமக்கு சிவ அனுபவத்தை உள்ளுக்குள்ள தேக்கிறது தான் நாம அனுபவாதீதம் பெறுதல். இப்ப நம்ம கொடுக்கிற ட்ரைனிங் கிடையாது. நாம சொல்லி 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 நாம நான் மறந்தாலும் கூட நான் மறக்காமல் அத நாமத்தை சொல்லணும்ன்றதுதான் நாம பெறுகின்ற அனுபவாதீதமா இருக்கணும்னு சொல்றேன். ஆக அந்த ஒரு செய்தியை நம்ம பெறணும்ன்றதுதான். அப்போ இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம செய்கின்ற பக்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம செய்கின்ற அந்த அனுபவம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த கண்ணும் காதும் நாம் அறிவுன்னு சொல்லுகின்ற அறிவும் எல்லாமே குறிப்பிட்ட காலம்தான் இருக்கணும். இது என்ன ஆச்சுன்னா 10-12 வயசு வரைக்கும் அறிவுல எந்த தெளிவும் கிடையாது. முதல் 12 வருடம் அறிவுல எந்த தெளிவும் கிடையாது. எல்லாத்துக்கும் நம்பவும் கொஞ்சமா படிப்படியா வளரும். இந்த கடைசி 12 வருஷம் இருக்குல்ல, அப்பவும் என்ன தெரியாது, கண்ணு தெரியாது, காது தெரியாது, எதுவும் கேட்காது. கடைசி 12 வருஷமும் அந்த மாதிரி அதாவது 100 வயசு வாழ்றவங்க சொல்றோம். 100 வயசு வாழ்றவங்களுக்கு முதல் 12 வருஷமும் நமக்கு அறிவுல வழக்கம் இருக்காது, கடைசி 12 வருஷமும் அறிவுல வழக்கம் இருக்காது. இதுல வாலிபம்னு சொல்ற இடத்துல அறிவுல வழக்கம் இருந்தாலும் அறிவு வேற தான் தேடி போகும். பெண்ணை தேடி போகும், நகையை தேடி போகும், அப்படி தேடி போகும். சரி கொஞ்சம் நல்லா வந்துட்டோமே, அப்ப அறிவு எங்க போகும் அப்படின்னா, ஐயோ பிள்ளைங்களுக்கு வீடு கட்டணுமே, பிள்ளைங்களுக்கு படிப்பு சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எப்படா நீ சாமிக்கு உன்னை சமர்ப்பணம் பண்ணுவேன்னா சாகரப்ப சங்கரா சங்கரான்னு சொல்ற மாதிரி அவருக்கு அப்படியே அங்கங்க இழுத்துட்டு இருக்கோம். இந்த பாருங்க யார் வந்திருக்கான்னு தெரியுதா? என்னது காது கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா. அவர் கால அப்பா யார் வந்திருக்கான்னு தெரியுதா? யாரு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்றப்போ, அவர் தான் அங்க மூத்த பிள்ளை, அமெரிக்கால இருந்து வந்திருக்கா. அப்படி தெரியல உங்களுக்கு? மூத்த பிள்ளையா? சண்முகமா? இப்ப சண்முகமன் தெரியலையப்பா, அடையாளம் தெரியலையப்பா, இங்க வாப்பா அப்படின்னு கைய பிடிச்சு அந்த பிள்ளையை தடவி பார்த்து என் புள்ள மாதிரி இருக்குன்னு சொல்றப்போ, இந்த அறிவைத்தான் பெறுவதற்கு நாம இத்தனை காலம் தவம் செஞ்சிருக்கோம். இந்த அறிவை பெறுவதற்கு இத்தனை காலம் தவம் செஞ்சிருக்கோம். அந்த அறிவை அத்தனையும் மண்ணோட போகுது.
ஆனா நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லுகின்ற அறிவை, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அறிவை நாம பெறக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்முடைய ஞானம், அதுதான் நம்மளுடைய செல்வம். எல்லாமே நமச்சிவாயம் தான் நம்முடைய ஞானமும் கல்வியுமாக விளங்குகின்றது என்று சொல்லி அந்த அறிவை பெறுவதற்குத்தான் நம்ம உழைக்கணும். அந்த அறிவை பெறுவதற்கு நீங்க உழைச்சிட்டீங்கன்னா, இந்த உடல் கடந்து நீங்க போனாலும் கூட உங்க ஆன்மா நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும். இந்த உடல் கடந்தா கூட உங்க ஆன்மா நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிடுச்சு அப்படின்னா அது பெருமானுடைய திருவடிக்கு போய் சென்று சேரும். அந்த நிலையை பெறுவதுதான் அனுபவம். அந்த அனுபவ பூரிதம் சொல்லுவாங்க இல்லையா, அனுபவம் சாச்சுரேட் ஆகும், அனுபவம் சாச்சுரேட் ஆகும். புரியுதுங்களா? அந்த அனுபவம் பூரிதமாக ஆகக்கூடிய நிலையை பெறுவதுதான் அனுபவாதீதம். அந்த அனுபவாதீதத்தை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுதான் சுவாமி சொல்றது. அப்போ சொல்லும் நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நான் என்ற இந்த உடல் மறந்தாலும் பெற்றதாய்தனை மகமறந்தால் பிள்ளையை பெறும். பாருங்க சுவாமி, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க. பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் உயிரை மேவிய உயிர் மறந்தாலும், அதுக்கப்புறம் தான் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. திருச்சிற்றம்பலம். நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. என்ன எது மறந்தாலும் அவனை மறக்காத சூழலை பெறுவதுதான் அனுபவம். நீங்க வேற எந்த அனுபவம் கிடைச்சாலும் உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் என்ன வரும்? யாருப்பா? சண்முகமா? தெரியலையப்பா. அதுதான் நம்ம பெற்ற அனுபவம். பெத்த புள்ளைய தெரியாது, பெத்த புள்ளைய தெரியாம போயிடும். இந்த அறிவை பெருக்கிறதுக்காக நம்ம இவ்வளவு இந்த வாழ்க்கைக்கு வந்தோம் இல்ல. எந்த பிறவி எடுத்தாலும் நமச்சிவாயத்தை மறவாமல் இருக்கின்ற நிலையை பெறுவதற்குத்தான் நாம இங்க அறிவு உடல் எடுத்து வந்திருக்கோம். அது மட்டும் தெரிஞ்சு இத சொன்னா தானே தெரியும் நம்ம எதுக்கு வந்தோன்னே. நமக்கு யாராவது சொன்னா தானே தெரியும் எதுக்குடா நீ வந்திருக்கன்னு கேட்டோம். இதை யாரும் சொல்றது இல்லை. நான் நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னா, நாம வந்திருப்பது நமச்சிவாயத்தை மறவாமல் இருப்பதற்காக. அதுதான் புரிஞ்சு. அதுக்காக நான் வேலை செய்யறது, மத்த பிள்ளைங்களை பாத்துக்கிறது எல்லாமே நான் பண்ணுவேன். ஆனா நமச்சிவாயத்தை மறக்க, நமச்சிவாயத்தை மறவாமல் இருக்கக்கூடிய அனுபவத்தை நீங்கள் பெருக்குவீரார்கள். அதுதான் அனுபவாதீதம். நீங்க நமச்சிவாயம் இல்லைங்க, எனக்கு நமச்சிவாயம் 2ஆம் தரமா தான் தெரியும், நமச்சிவாயம் 2ஆம் தரமா தான் தெரிகிறான், எனக்கு முதல்ல அவன் தெரிய மாட்டேங்கிறான் அப்படின்னா இந்த ஆன்மா சரியாக அனுபவம் பெறவில்லை என்றான். இந்த ஆன்மா அனுபவம் பெறுவது எப்படின்னா, எது நடந்தாலும் நமச்சிவாயம் தான் எனக்கு முக்கியம். அந்த நமச்சிவாயத்தை நாம முழுவதுமா இப்ப புரிஞ்சுக்கிச்சா? இந்த பிறவி எழுத்ததனுடைய அனுபவம் என்னன்னா, எத்தனை அனுபவம் வந்தாலும் ஏற்றத்தாழ்வு வந்தாலும் நமச்சிவாயத்தை மறவாத நிலை வேண்டும். அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிறவி அனுபவம். அப்படி வரல அப்படின்னா அதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சியை செய்யுங்க. சிவத்தை முழுவதுமாக பேணுவதற்கு என்னென்ன முயற்சிகள்லாம் செய்ய முடியுமோ அந்தந்த முயற்சிகள்லாம் பண்ணுவதுதான் நாம் பெறுகின்ற அனுபவம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அப்ப ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சு. அனுபவாதீதம் என்பது இந்த உடல் கடந்தாலும் உயிர் பறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது போனாலும் என்ன நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை மட்டும் மறவாதிருக்க வேண்டும். அவ்வளவுதான் நமச்சிவாயம் அப்படின்னா. அதுதான் சிவபெருமான். சிவத்தை மறவாதிருக்கிறது தான். திட்டுறது கூட சிவத்தை நினைச்சுக்கோங்க. அவர் அப்படித்தானே சொல்றாரு. நம்மளுடைய
நம்பி யாரும் திட்டணும்னா கூட அவனை நினைச்சுக்கங்க. அதாவது திட்டணும்னா அவன் எதுவா இருந்தாலும் அவன் நினைச்சு. ஆக அந்த பெருமானை மறவாது நிற்பதுதான் நாம இந்த உடல் எடுத்ததற்கான விஷயம். அதை மறந்துடக்கூடாது. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப உள்ள போகணும். 4வது பாட்டு. அடியாரானீர் எள்ளீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிரும் திருக்குறிப்பை செடி சேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தை நமை வைப்பான் பொடி பொடி சேர்வேணி புயங்கள் தன் பூவார் கலர்க்கே புக விடுமே. இன்னைக்கு 3 பேருக்குலாம் பாட வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே நானே டயத்தை ஒப்பேத்திட்டேன். அதனால இன்னைக்கு நானே இந்த ஒரு தடவை மட்டும் பாட்டு உள்ள போயிடலாம். நிறைய பார்த்தோம். சாமி என்ன சொல்றாருன்னா, அடியாரானதுக்கு அப்புறம் இந்த உலகவியல்ல நீங்க செய்யற அத்தனையுமே விளையாட்டு தான், பொருள் இல்லாத விளையாட்டு. அதை நீங்க விட்டுருங்க. இந்த உலகத்தை செய்யற எல்லாம் அப்ப அடியாரானதுக்கு அப்புறம் சிவபெருமான் அப்ப என்ன பண்ணணும்? கடிசேர் அடியே அவனுடைய திருவடியை வந்து அடைந்து கடை கொண்டிருமின் அவன் என்ன சொல்றான்னு திருக்குறிப்பை பார்த்திருங்க. திருக்குறிப்பு என்ன? சிவபெருமானுடைய திருக்குறிப்பு என்ன? கரெக்டா சொல்லுங்க. சிவபெருமானுடைய திருக்குறிப்பு என்ன? திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க. சிவபெருமானுடைய திருக்குறிப்பு என்னங்க? 1 2 திருக்குறிப்பு அவனுக்கு 1008 திருக்குறிப்பு இருக்கு. எங்களுக்கு போய் நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க கேட்ட வரைக்கும் சிவபெருமானுடைய திருக்குறிப்புன்னா என்ன? முதல்ல திருக்குறிப்புன்னா அவங்க உள்ளத்தினுடைய கிடக்கை, அவங்களுடைய நோக்கம். திருக்குறிப்பு என்ன அர்த்தம்னா நோக்கம்னு அர்த்தம். திருக்குறிப்பு என்ன அர்த்தம்? நோக்கம். சிவபெருமானுடைய நோக்கம் என்ன? அருளல் ஐயா. அருள். ஆஹா. இறைவனடியே சேர வேண்டும். அது அவருடைய கருணையினாலதான் சேர முடியும். அதுதான் அவருடைய. இப்போ நம்ம போன ஒவ்வொரு வாரமும் திருக்குறிப்புக்கு நிறைய அர்த்தம் பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்க? திருக்குறிப்புன்னா சிவபெருமான் எல்லா உயிர்களையும் உய்விக்கணும்னு நினைச்சா அதுதான் திருக்குறிப்பு. அந்த திருக்குறிப்புக்கு நாம செய்யணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஒரு அடியவர்களை கொடுக்கும் சிவபெருமானை பற்றிய செய்திகள் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் அறிவிக்கணும். அறிவித்து அந்த ஆன்மாக்கள் சிவத்தை அறிந்து சிவ அருளை பெற்று ஞானத்தோடு திகழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருக்குறிப்பு. அதனால அந்த திருக்குறிப்பை செய்யணும். சொன்ன ஞாபகம் இருக்கா? போன வாரம் ஒரு திருக்குறிப்பு சொன்னோம். என்ன ஞாபகம் இருக்கு? யார் கரெக்டா கவனிச்சிருக்கீங்கன்னு பாக்கலாம். போன வாரம் திருக்குறிப்புக்கு ஒரு அர்த்தம் சொன்னோம். என்ன சொன்னோம்? இதுக்குதான் குரல் பதிவு கொடுக்கணும்ன்றது. யாராவது குரல் பதிவு கொடுத்திருந்தா திரும்ப கேட்டிருந்திருக்கலாம்ல. யாரும் குரல் பதிவு கொடுக்கறது இல்லை. என்ன எல்லாருக்கும் என்ன அவ்வளவு முக்கியமான வேலைன்னு எனக்கு தெரியல. சிவபெருமானை பற்றி பேசுவதை விட 2 நிமிடம் பேசுவதை விட என்ன வேலை நீங்க பாக்குறீங்க? நான் சரி ஓகே, நானும் தான். நான் கேட்கறது நிறுத்தவே போறது இல்லை. நீங்க எப்பதான் கொடுக்குறீங்க நானும் பாக்குறேன். சரி, திருக்குறிப்புன்னு போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோமே என்ன? ஆனா போட வாத்தியார் கேள்வி கேட்கிறான்னு தான் நான் ஸ்கூலுக்கே போகல. வாத்தியார் கேள்வி கேட்கிறாருன்னா நான் ஸ்கூலுக்கே போகல. சரி, இங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம்னா இங்க வந்து நீ கேள்வி கேட்டா என்ன பண்றது? ஏன்னா நான் வாத்தியார் தான், நான் கேள்வி கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஹேமமாலினி அம்மா இதை சொல்ல வராங்க. சுவாமி ஐயா, திருக்குறிப்புன்றத வந்து சாமி எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் உணர்வை முழுங்கி விடுதல்ட்டு சொன்னீங்க ஐயா. அட்டகாசம், அட்டகாசம். ஹேமமாலினி அம்மா அட்டகாசம், அட்டகாசம், அருமை அருமை. 100க்கு 100 மதிப்பு. என்னன்னா எல்லாரும் ஆன் பண்ணுங்க, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. திரும்பவும் சொல்லுவோம், பாகத்தை பார்த்து சொல்லுவோம். எல்லாரும் ஆன் பண்ணுங்க. 1 2 3 4 5. டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. திருக்குறிப்பு அப்படின்றத போன வாரம் என்ன சொன்னோம்னா, சிவபெருமான் நமக்கு தர வேண்டிய வினைய கொடுப்பான். அத வாங்கிக்கிட்டு வாய மூடிக்கிட்டு முழுங்குறோம்ல. அவன் கொடைய வலிச்சாலும் வலிய முழுங்குறோம்ல. முழுங்கி அவன்கிட்ட எப்பா உன்னுடைய எண்ணம் என்னன்னா இந்த வினையை எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்க, அவ்வளவுதான். நீ கொடுக்கறது எனக்கு பரிசு, அவ்வளவுதான். அப்ப நான் வாங்கிக்கிறேன்ப்பா. நல்வினையா இருந்தாலும் தீவினையா இருந்தாலும் நான் முழுங்கிக்கிறேன்னு சொல்றோம்ல, அதுவும் ஒரு திருக்குறிப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திரும்பவும் சொல்றேன். மகா காளியோடு தினமும் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. யாரு? என்னம்மா எப்படி இருக்க? என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எல்லாரும் பரமஹம்சர் பேசுவார். மகா காளியோடு தினமும் நிதர்சனமா நம்ம பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற பரமஹம்சருடைய
முதுகுல அவ்வளவு பெரிய பாலம் பொழந்த மாதிரி ஒரு ஒரு காயம், சொல்லனாத வலி வேதனை. எப்படி இருக்கும்? சாதாரண புண்ணு வந்தாலே எப்படி இருக்கும்? குத்தும் குடையும். ஆனா இங்க முதுகுல அவ்வளவு பெரிய பாலம் பொழந்த மாதிரி பொழந்து கிடக்கு. அந்த மாதிரி இடத்துல, அந்த மாதிரி விஷயத்துல இப்ப இந்த அம்மா டெய்லி வந்துட்டு போகுது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆளு காளிய பாக்குறேன்றாரு, தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி இருக்கிற நோயவே தீர்க்க முடியல, இந்த ஆளு காளிய பாக்குறான், சும்மா டுபாக்கூர் வர்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லி சாரதாமாவுக்குமே அந்த டவுட் இருக்கு. இவர் டெய்லி காளிய பாக்குறேன்னு சொல்றாரு, காளி பார்த்தா அவன் முதுகு சரி பண்ணிருக்கணும்ல, கேட்டிருப்போம்ல, யாராவது வந்தாங்கன்னு கேட்போம். இவர் என்ன அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்களா, அம்மா ஐயா உள்ள உட்காந்து ஏதோ பார்த்து சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சான். சரி பார்க்கலான்னு எட்டி பார்த்தா ஐயா உட்கார்ந்து இருக்காதா, அப்படியே செந்தடலா மகாகாளி அடுத்த ஆப்போசிட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். இந்த காட்சிய சாரதாம்மாவுக்கு தெரியப்படுத்துறாரு பரமஹம்சர். அதிர்ந்து போறாங்க சாரதாம்மா, அதிர்ந்து போயிட்டு பாக்குறாங்க. நானும் போவோம், ஒரே நேரத்துல 2 பேரையும் பார்த்துட்டோம். ஆனாலும் முதுகுல பின்னாடி ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. பேசிட்டு இருக்காரு அம்மா கூட, முதுகுக்கு பின்னாடி ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. போயிட்டா. அப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்களா, இவர் அந்த அம்மா வர்றப்போ இவர் முதுகுக்கு பின்னாடி ரத்தம் ஒழுகுறது அம்மாவுக்கு தெரியாதா? அவளும் கேட்டது இல்லையா? என்ன கேட்கலையா? என்னப்பா முதுகு வலிக்குதா கேட்டது இல்லையா? இவரும் சொன்னது இல்லையா? ஏன்? அவளுக்கு தான் எல்லாம் தெரியுமே, என் முதுகு வலி அவகிட்ட சொல்லித்தான் தெரியணுமா? தெரியல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்னைக்கு அவதான் டெய்லி வராளே, அது போதும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி தன்னுடைய பெருமான் தருகின்ற அத்தனை வினைகளையும் அவனுடைய பரிசாக பெற்று முழுங்கிக் கொள்வதுதான் அவனுடைய திருக்குறிப்பினுடைய சரணாகதி. நல்லது வந்தா ஐயா எப்ப சாமி எனக்கு நல்லது மட்டும் பண்ண, 10,000 முற்றோதல் பண்றேன் அப்படின்னு ஒரு வேண்டிக்கிறது. நல்லது பண்ண உடனே ஐயோ தப்பா வேண்டிட்டோமோ, 10,000 தடவை எப்படி முற்றோதல் பண்ண முடியும்? சரி ஒரு 10 தடவை வேண்டிக்கும், 10 தடவை சொல்லிக்க, 1 தடவை செஞ்சா 1000 தடவை செஞ்ச மாதிரி அப்படி இருமாங்க. சாமி அது கேட்கல. நீங்க நல்லது, நீங்க போய் முற்றோதல் பண்ணாலோ, அபிஷேகம் பண்ணாலோ, அலங்காரம் பண்ணாலோ, கோவில் திருப்பணி பண்ணாலோ ஒன்னும் அவனுக்கு ஆக போறதே இல்லை. அவன் சந்தோஷப்படவே மாட்டான், தெரிஞ்சுக்கங்க. நீங்க நல்லது நடந்தா அவனுக்கு போய் உனக்கு தெரியுமா தண்டி மாலை, அப்படியே தங்கத்துல வில்வ மாலையை போய் சாமிக்கு நான் போட்டு வந்தேன், சிவபெருமான் சொல்லிடுவானா? போய் தேவர்கள்ட்ட எல்லாம் பத்தியா என் கழுத்துல உள்ள மாலை போட்டிருக்கு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். தனக்கு வழி வந்த போது என்னையும் வணங்கி கொண்டு என்கிட்ட அந்த வழியை சொல்லாம அந்த வழி அந்த பிள்ளை முழுங்குதுன்னு நினைக்கிறப்போ சொல்லுவாங்க, சத்தியா என் புள்ள என்ன வழங்கிக்கிட்டு இருக்கு, ஆனாலும் அந்த வழிய என்கிட்ட காமிச்சுக்கல, அந்த வழியை பொறுக்குதுன்னு சொல்றப்போ அப்படியே இறங்கி வந்துடும். அப்பதான் பெருமானுடைய என்ட்ரியை நம்ம ஏற்கனவே சொன்னோம். மணிவாசக பெருமானுக்கு என்ட்ரி எப்ப அப்படின்னா, மணிவாசக பெருமானுக்கு அவர் தன்னுடைய வழிகளை அனைத்தும் முழுங்கினார். தான் வழிகள் அனைத்தையும் பெருமான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அந்த வழியை அக்செப்ட் பண்ணுகின்ற அந்த நிலைதான் நாம் ஒரு திருக்குறிப்பு. அந்த வழியை அக்செப்ட் பண்ற நிலைக்கு பேர் தான் திருக்குறிப்பு. அதனால திருக்குறிப்புன்னு அவனுடைய எண்ணம். அவன் நமக்கு இந்த பிறவிக்கு இட்லி சுட்டு வச்சுட்டான். நம்ம ஏற்கனவே செஞ்சதுதான், அவனா சுட்டு வைக்கிறான். நம்ம ஏற்கனவே செஞ்சதுதான், இந்த பிறவிக்கு போன கொஞ்சம் எடுத்து வச்சுதான். அதை கொடுக்கும் போது வலிக்கும் போதெல்லாம் ஆகா கண்ணு வலிக்குதா பாடு பதிகத்தை, இது கால் வலிக்குதா பாடு பதிகத்தை, பெருமான்கிட்ட பாடி அதை எப்படியாவது நீக்கிக்கணும்னு நினைக்கிறதும் நல்லதுதான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, வலி வந்துச்சு காசு வேணுமே எல்லாமே கேட்டு வாங்குங்க, அதுவும் நல்லதுதான். ஆனா நினைச்சு பாருங்களேன் சாமி, ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும், ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாரும் ஆன் பண்ணுங்க. இப்போ எது வேணும்னாலும் அப்பா கிட்ட போய் நிக்கிறது நல்லதா கெட்டதான்னா நல்லதுதான். இந்த பிள்ளைக்கு வயசு 10 வயசா இருக்கிறப்போ நோட்டு புக் வேணும்னா அப்பா கிட்ட போய் நிக்கும், இதுக்கு இது வேணும்னா அப்பா கிட்ட நிக்கும், இதுக்கு எது வேணாலும் அப்பா கிட்ட போய் எனக்கு யூனிஃபார்ம் வேணும், ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் தர்றாங்க, அது காசு கொடுக்குறாங்க, இது கேட்கறாங்க, எல்லாத்தையும் அப்பா கிட்ட கேட்கும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, புள்ள பிறந்துருச்சு, பேரம்பேத்தி எடுத்துருச்சு, இப்பயும் போய் அப்பா கிட்ட போய் எனக்கு பேனா வேணும், என் வீட்டுக்கு வாடகை கொடு, என் பேத்தம்பேத்திக்கு எதை கொடு, இதை கொடுன்னு கேட்டா அப்பா கொடுக்கதான் செய்வாரு. அப்பா கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அப்பா கிட்ட இருந்தா கொடுக்க போறாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீ எவ்வளவு பெரிய குழந்தையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கேட்டதை கொடுக்க போறாரு. ஆனா எது நல்லது, இந்த குழந்தைக்கு
பரிபக்குவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு பரிபக்குவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிரும்? வீட்டுல வழி சாப்பிடறதுக்கு வழி இல்லாட்டினா கூட அப்பா பயங்கரமா இருப்பாரு, அப்பா பயங்கர பணக்காரரா இருப்பாரு. இருந்தாலும் இந்த வயசுக்கு மேல அப்பா கிட்ட போய் கேட்கலாமா? அப்பா இருக்கிறது சஜஸ்ட். அப்பா கேட்பாரு, என்னப்பா ஏதாவது காசு ஏதாவது வேணுமா? இல்லப்பா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு சொல்றப்போ அந்த அப்பாவுக்கு மனசு வலிச்சாலும் அப்பா ஒரு சந்தோஷப்படுவார்ல, நான் பெத்த புள்ள பாரு, நான் பெத்த புள்ள எதையும் சாதிக்கும், நல்லா வரும், தான் கைய ஊண்டி நிக்கிறேன்னு நினைக்குது பாரு, இதுவே போதும், வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு அவங்க பெருமிதம் கொள்வாங்க இல்லையா? அதுதான். அப்போ சுவாமி கிட்ட போய் எனக்கு வலிக்குது நிக்குதுன்னு சொல்லி கேட்கறது ஒரு ஒரு டைப் ஆஃப் பக்தி. அந்த பக்தியில என்ன கிடைக்கும்னா இக சௌபாக்கியம், இகப்பெற சௌபாக்கியம் கிடைக்கும், விண்ணுலகம் கிடைக்கும், மண்ணுலகம் கிடைக்கும். ஆனா அந்த வலி முழுங்குகின்ற பக்திக்கு என்ன கிடைக்கும்னா மீண்டும் பிறவாத நிலை கிடைக்கும். வேற ஒண்ணும் நீங்க வலிக்குதுன்னா ஓடி போய் சாமி கிட்ட போய் கதறீங்கனாலும் கொடுத்துருவான். ஐயோ இந்த பிள்ளைக்கு வலிக்குது போல, அடுத்த பிறகு கொஞ்சம் என்னவா கொடுப்போம், ஸ்மூத்தா கொடுப்போம்னு ஸ்மூத்தா கொடுக்க ஆரம்பிப்பானே தவிர பிறவி நீக்கிக்கணும்னு நினைக்க மாட்டான். இந்த பிள்ளைக்கு இன்னும் பக்குவம் வரல. இந்த புள்ள அப்பா என்கிட்ட கையில காசு இல்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு போச்சு இல்ல, இந்த பிள்ளைக்கு தர வேண்டிய கடன்காரங்க எல்லாத்தையும் போய் அப்பா போய் செட்டில் பண்ணிருப்பாரு. இவன் இந்த பிள்ளைக்கே சொல்லாம செட்டில் பண்ணி விட்டுருவாரு. என் புள்ள தனியா நிக்கணும்னு பழகிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு செட்டில் பண்ணிட்டு அவர் பண்ற மாதிரி சுவாமி நம்முடைய வினை கணக்குகளை நேராக்கி நம்மளை சரி பண்ணுவார். நீங்க வழி வேணும்னா, வலிச்சுச்சுன்னா சாமி என்னை காப்பாத்துன்னு சொல்றதும் பக்தி தான். வழி வந்தாலும் உன் திருவடிதான் சரணம் சொல்வது என்பது பக்தி அல்ல, அது பேரு முக்தி. வழி வந்தா காப்பாத்துன்னு சொல்றது பக்தி, வழி வந்தாலும் உன் திருவடிதான் சரணம் சொல்வது என்பது முக்தி. முக்தின்னு என்னது? அதுதான் பரம்பொருளை அடைகின்ற வழி, சரணாகதி அடைகின்ற வழி. ஆக அந்த வழியை பெறுவதுதான் நாம பெறுகின்ற செய்தி. அதுதான் இறைவனோட திருக்குறிப்பு. இறைவனோட திருக்குறிப்பு என்னன்னா, அவன் தர்றத அப்படியே வாங்கி ஜீரணித்து முழுங்கி, இல்ல சாமி எங்களுக்கு அந்த பக்கம் வரல, பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு முழுங்க முடியாது, ரொம்ப முடியலையா, எப்பா இந்த பாரு முடிஞ்ச அளவுக்கு இதை தயவுசெய்து தீர்த்து அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக ஆனந்த் சொல்லிட்டானே இனிமே பதிகம் பாட தேவையில்லை, அப்பெல்லாம் இல்லை. பதிகம் பாடுவது என்பதுதான் அவனுடைய புகழை பாடுவது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சிவபெருமானுடைய புகழை, அவனுடைய திருவடி புகழை. அரியானை அந்தனதம் சிந்த யானை அருமறையின் அகத்தானை அணுவையாக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழிய தேவதம் கோணை மற்றை கரியானை நான் முகனை கடலை காற்றை கலந்துரை கனை கடலை புலவரை கலந்து பெரியானை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே, பேசாத நாளெல்லாம் பிறவானாலே, பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. எந்த பலனை எதிர்பார்க்காம அவன் புகழை பாடுவதிலே கிடைக்கின்ற ஆனந்தத்தை மட்டும் அனுபவிச்சு பாடும்போது அதுல முக்தியும், எனக்கு இந்த பாட்டு பாடினா இந்த பலனை கொடுன்னு கேட்கிறப்ப பக்தியும் தெரியும். நாம பக்தியில நிக்கணுமா முக்தியில நிக்கணுமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய சாய்ஸ் தான். முக்தியில நின்னா என்ன அப்படின்னா எனக்கு பிறவி வராது, பக்தியில நின்னா என்னன்னா எனக்கு இப்போ தற்காலிகமா துன்பம் வராது, அவ்வளவுதான். சாமி என்ன சொல்லுவாரு இங்க கவனிங்களேன், இவன் எதுக்கு எடுத்தாலும் கத்துறான், கொடுத்த உடனே கொடன்னு கத்துறான், என்னன்னாலும் கத்தி கதறி ஒரு பதியத்தை பாடி நம்மளை சரி கட்டிடலாம், அடுத்த பிறவியில இது பேசாத மாதிரி ஒரு வாயில்லாத தீவோட கொடுப்போம், இப்ப கத்து பார்க்கலாம், இப்ப பதிகம் பாடு பார்க்கலாம், இப்ப கோயில் பார்க்கலாம், என்ன பண்ணுவ? அப்போ இந்த பிறவிய மட்டும் தற்காலிகம் பண்ணிக்கிறதுக்காக இந்த வாயோ கண்ணோ காதோ மூக்கோ கொடுக்கல, இனி வருகின்ற எல்லா பிறவியும் இந்த பிறவியோட கழிச்சுக்கணுன்றதுக்காக கொடுத்திருக்காங்க. அதனால அதை பயன்படுத்தி முக்திக்கு போறதுதான். அந்த மாதிரி வாய் பேச முடியாத போது சிவத்தொண்டை குறைஞ்சு முக்தி இல்லைங்க. நான் சொல்றது ஈயோ எறும்போ அந்த மாதிரி வாயில, நான் ஊமன்னு சொல்ல வரல, ஊமையா பிறக்கிறது இல்ல, வாய் பேசாத நிலைக்குன்னா நிறைய இருக்கு, புழுவா கூட இருக்கு, என்ன புழு கூட வாய் பேசாது இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்னா, அதனாலதான் சாமிகள் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும், வரம் தர வேண்டும் சாமி,
நீ புழுவா படுத்தாலும் திருக்கோயில்ல பெருமான வழிபாடு செய்கின்ற பெரும்பெற்று நீ கொடுக்கணும் சாமி. உன்னுடைய மாலையில ஒரு புழுவா உன்னை தீண்டி அப்படியே அப்பா புழுவா பிறந்தாலும் உன்னுடைய நாமம் உள்ளுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறதுக்கு பேருதான் முக்தி. அதை விட்டுட்டு இந்த பிறவியில வருகின்ற வழிகளை எல்லாம் பாடி பாடி ஓடி ஓடி இதெல்லாம் செஞ்சு தீர்த்துக்கிட்டோம்னா அது பின்னாடி, அதாவது எப்படின்னா காப்பி அடிச்சு பாஸ் ஆகுற மாதிரி. காப்பி அடிச்சு பாஸ் ஆயிடலாம், என்ன கவனிங்க. காப்பி அடிச்சு பாஸ் ஆகலாம். யார் காப்பி அடிக்க பாஸ் ஆகுறது? எனக்கு ஒரே நிமிஷம் கவனிக்கல. காப்பி அடிச்சு பாஸ் ஆகுறது ஞான சம்பந்தம் ஏற்கனவே எழுதிட்டு போனதை காப்பி அடிச்சு பாஸ் ஆயிரும் அந்த இடத்துல. இல்ல, ஞான சம்பந்தர் எழுதி வச்சத அப்படியே காப்பி, ஞான சம்பந்தர் காசுக்காக பாடியிருக்காரு, பாடி காப்பி அடிச்சு பாஸ் ஆயிடுறோம். ஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாதி வயிற்று வலிக்கு வச்சாரு, காப்பி அடிச்சு பாஸ் ஆயிடுறோம். காப்பி அடிச்சு பாஸ் ஆயிடலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கூட பாஸ் ஆயிடலாம். பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கி எங்க போடுவாங்க? போஸ்டிங்ல போடுவாங்கல்ல, அப்பதான் இருக்கு. அப்ப நீங்க எப்படி காப்பி அடிப்பீங்க? தேர்வு எழுதி பாஸ் ஆகி எங்க போயிடலாம், அந்த தேர்வுக்குரிய அந்த பதவியை வாங்கிடலாம். பதவியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி காப்பி அடிப்பீங்க? ஒரு பிரச்சனை வருது, ஹேண்டில் பண்ண முடியுமா? புரியுதுங்களா? பதவியில விருந்துட்டீங்க, இப்ப காப்பி அடிச்சு பாஸ் ஆயிட்டீங்க. நீங்க ஒரு கணக்கு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு பிள்ளை அக்கௌண்டன்டா பாஸ் ஆயிடுறீங்க, சீனியர் அக்கௌண்டன்டா காப்பி அடிச்சு பாஸ் ஆயிடுறீங்க. திடீர்னு எப்ப அந்த வட்டி கணக்கு எழுதுறங்கப்பா, இந்த கணக்குப்பான்னு சொன்னா போட தெரியுமா? அதனாலதான் காப்பி அடிச்சாலும் சாமி எங்க போறது இல்ல, போடுறது இல்ல. நமக்கு தேர்வை வேணா பாஸ் பண்ணி கொடுப்பா, அப்படி எங்க போட மாட்டாரு, முக்தியில போட மாட்டாரு. முக்தியில போடணும்னு என்ன வரணும்? இந்த பிள்ளையா தப்போ ரைட்டோ அது எழுதணும். தப்போ ரைட்டோ காப்பி அடிக்காம அப்படி சொல்றத பார்த்தா நாங்க திருவாசகம் படிக்கிறோம், அந்த மாதிரி அர்த்தம் இல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இத வச்சு நாம் பொழப்பு நடத்தாம, இதை வச்சு நான் ஒரு பலன் பார்க்காம, எனக்கு இதன் மூலமாக வருகின்ற அந்த செய்தியை மட்டும் உள்ளுக்குள்ள நான் தக்க வைக்கிறேன்ல, அது பேருதான் தேர்தலிருந்து பதவிக்கு செல்லுகின்ற நிலை. அதனால அதுக்குள்ள போகும். அப்போ இந்த வழி முழுங்கிறது தான் நம்ம 63 நாயன்மார்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பெரிய பாடமே. அவங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்த பாடம். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த அம்மா யாரு? திருநீலகண்ட குயவனாரோட அம்மா. யோ இந்தாயா, உங்களோட எல்லாம் இனிமே நான் பேச மாட்டேன், உனக்கு எனக்கு ஆகாது, என்னை தொடப்படாதாம் அப்படின்னு நம்ம தெரிவிப்படுத்தப்போ, என்னடா இது பொண்டாட்டியை மீட்கக்கூடிய பதிகம் எதுன்னு சொல்லி நைட்டு பூரா உட்காந்து படிச்சு பொண்டாட்டியை மீட்கக்கூடிய பதிகத்தை பாடி அவர் சேர்ந்திருந்தாருன்னா அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? ஆக அந்த மாதிரி எல்லாம் அவன் யோசிக்க, தான் செய்த தவறுக்கு வருகின்ற தண்டனையாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் எல்லாம். அதனால அந்த மாதிரியான செய்தியை செய்யணும்னு சொல்லி அதுதான் திருக்குறிப்பு. அப்படி திருக்குறிப்பு இருக்கிறவங்க செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தை நம்ம வைப்பான். அப்படிப்பட்ட பெருமான் இந்த செடி என்றால் விஷம் நிறைந்த, இந்த விஷம் நிறைந்த கசடு நிறைந்த இந்த உடலை நீக்கி சிவலோகத்தை நம்ம வைப்பான். என்ன பண்ணா? பொடிசேர் மேனி புயங்கந்தன் புவார் கலர்க்கே புகவிடுமை. அப்போ அங்க இருக்கக்கூடிய பெருமான் யாருன்னா சிவலோகத்துக்கு பெருமான் பொடியை தன் உடம்புலே பூசிக்கிட்டோம். என்ன பொடியை பூசிருக்கா? விபூதி, திருநீர். அவனுக்கு பசுமாட்டு பிடிச்சி திருநீர் செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு யார் திருநீர் கொடுக்குறான்? நம்மளுடைய சுடலை பொடியத்தான் அவன புனத்தோடுடைய செவியன் விடையேறி துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி, அந்த சுடலை பொடியதான் பூசியிருக்கான். அந்த சுடலை பொடி எதுக்காகனா, அவன் சொல்றாங்க அவன் உடம்புல இருக்கிற சுடலை பூசி பொடி எது காட்டுதுன்னா, இந்த புள்ள எவ்வளோ கீழே இருந்தாலும் இந்த பிள்ளைய விட்டுற மாட்டேன்னு சொல்லி, இந்த பிள்ளை உடம்பு கடைசியா என்னவா மாறும் அப்படின்னா பஸ்மமாகி அது வரும் சுடலை பொடி ஆகும். அத கூட என் பிள்ளை மேல உள்ள காதல நான் பூசிக்குவேன் அப்படின்னு சொன்னா, அப்போ அவன் ஒண்ணு மட்டும் சொல்றான், அப்பேற்பட்ட உங்க மேல காதல் உடையவன் நாம ஒருவன் தான். பொடிசேர் மேனி புயங்கன்னு அர்த்தம், நம்ம மேல காதல் உடையவன் அர்த்தம். சிவபெருமான் மேல சுடலை பொடின்னு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நம்மள அவன் காதலிக்கிறான்னு அர்த்தம்.
நீங்க பாத்துறீங்களா? காதலி நடந்து போறப்ப காதலியோட மண்ணை கால் மீதி மண் எடுத்து காதல் அப்படியே நெத்தியில பூசிக்கிறதும் நெஞ்சில பூசிக்கிறதும் அப்படிலாம் நம்ம படத்துல பாத்துருக்கோம்ல. ஆனா அதே மாதிரி காதலன் போனான்னா, என் சாமி ஐயா சாமி அவன் கால் எடுத்து கும்புற சாமி அந்த அம்மா எடுத்து அந்த காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்கிறதும் இதெல்லாம் நம்ம பாக்குறோமா இல்லையா? பாக்குறோம்ல. அப்போ எங்க இதே அம்மாவும் இதே ஐயாவும் செத்ததுக்கு அப்புறம் அந்த சுடலை பொடி எடுத்து பூச சொல்லுங்க பாக்கலாம், முடியுமா? இதே அம்மாவும் ஐயாவும் அந்த அம்மா காதலி போனதுக்கு அப்புறம் காதலியோட சாம்பலை எடுத்து டெய்லி இந்த நெத்தில பூசுக்க சொல்லுங்கப்பா. இந்த அம்மா தான் நடந்து போச்சு, நடந்து போன மண் எடுத்து நெத்தில. காதலி வேணாங்க, காதலி வேணாங்க. பெத்த தாயோ தகப்பனோ இல்ல பெரியவங்களோ யாரோ ஒருத்தவங்க சுடலை பொடி எடுத்து டெய்லி வச்சு பூச முடியாது. பயம்தான் வரும். செத்ததுக்கு அப்புறம் பிள்ளைய தொடறதுக்கே பயம்தான் வருது. நம்மளே அறியாம ஒரு பயம் வருது. என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு. அம்மா சொல்றாங்க, குருநாதன் சொல்லுவாரு, இந்த அம்மாவுக்கு 90 வயசு, இறந்தவருக்கு பையனுக்கு இறந்தவருக்கு வயசு 80 வயசு, மணிக்கணும் 85 வயசு, 90 வயசு, அவருக்கு 75 வயசு வச்சு. அவர் எழுத்து நல்ல மாதிரியா தான் சேர்ந்திருக்காரு. அந்த சாம்பல் எடுத்துதான் பூசிக்கமான்னா, ஏடா பைத்தியக்காரா, யாராவது சாம்பலை பூசுவாங்களா? போய் வெளியே போடு, வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு பாரு. ஐயரை கூப்பிட்டு வீடெல்லாம் மந்திரி அந்த பேய் வீட்டுக்குள்ள வந்து செத்ததுக்கு அப்புறம் அது பேயாயிடுச்சு, ஃபுல்லா பேயாயிடுச்சு இல்ல. ஆனா இவன் பேய்களோடு ஆடி நம்மளுடைய சுடலை பொடியை பூசுறாங்க. யாருமே செய்ய முடியாத காதலை நம்மிடத்தை செய்யறான்னு அர்த்தம். பெருமான் பூசி அந்த சுடலை பொடியை பார்க்கும் போதெல்லாம் நம்மள அவன் ரொம்ப அதிகமா காதலிக்கிறான். நீங்க காதலின்னு சொல்றவங்க கூட இவ்வளவு காதலிக்க மாட்டாங்க. நீங்க கணவன் மனைவின்னு சொல்றவங்க கூட இவ்வளவு காதலிக்க மாட்டாங்க. தாய் தந்தை அப்படின்னு சொல்றவங்க கூட காதலிக்க மாட்டாங்க. பிள்ளை தாய் உறவு அவ்வளவு தூரம் காதல் வராது. சிவபெருமான் ஒருவன் தான், அவன் தான் முழுமையான காதலுடையவன். அதனாலதான் அவன் பொடிசேர் புயங்கனாக இருக்கான். அவன் உடம்புல பொடி பூசி, புயங்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உடம்புல நாகம் இருக்கு, நாகம் தான் புயங்கன் அர்த்தம். நாகம் எதை குறிக்கின்றது? நாகம் எதை குறிக்குது சாமி? பெருமான் உடம்புல கூடிய நாகம் எதை குறிக்குது? வினைகளை குறிக்கும். பகை நீங்கள். ஆஹா, பகை இல்லாம இருக்கிற நாகத்தை மட்டும்தான் கழுத்துல போட்டுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. எல்லா நாகத்தையும் போடல. ஏன்னா பகை இல்லாத நாகம் தான் நஞ்சை உமிழாது. அந்த நாகத்தை மட்டும்தான் அவன் கழுத்துல இருக்க. இதை நாங்க எப்படி நம்புறது? நீ பகை இல்லாத நாகம் சொல்றிய, அதை நாங்க எப்படி நம்புறதுன்னா, அந்த நாகம் தான் தலைக்கு போகும். தலையில பிறை என்ற ஒரு பொருள் இருக்கு. பிறைக்கும் நாகத்துக்கும் ஆகாது, பிறைக்கும் நாகத்துக்கும் ஆகாது. ஆனாலும் 2 பேரும் பக்கத்துல இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க 2 பேருமே பகை மறந்து இருக்காங்க. ஆக சிவபெருமான் தலையிலே சூடிய, உடலிலே சூடிய அந்த நாகம் என்பது பகை இல்லாத நாகம். ஆக பகையில்லாத ஒரு உணர்வை பெற்று அந்த பெருமான் கொடிசேர் புயங்கனாக இருக்கக்கூடிய பெருமான் அவனுடைய பூவார் கலர்க்கே புகவிடுமே. எதை புகவிடுற சொல்லுங்க? உன்னுடைய மனதை அவனுடைய பூவார் கலருக்கு புகவிடும். அப்பதான் நீங்க யாத்திரைக்கு போக முடியும். அப்ப யாத்திரைக்கு போகணும்னா ஒண்ணு இருக்கு, ஒண்ணு சொல்றாரு சாமி. இதை கன்க்ளூட் பண்ணுங்க, பாட்டை முடிச்சுருவோம். யாத்திரைக்கு போகணும்னா சாமி ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு, யாத்திரைன்னா நம்ம எங்க போறோம்? ஏதோ பஸ்ல இருந்து கிளம்பி இங்க மதுரையில இருந்து கிளம்பி அப்படியே திருச்சி வழியா போய் அப்படியே ஸ்ரீரங்கம் தாண்டி அப்படியே சீர்காழி வழியா நம்ம இது சிதம்பரம் போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த யாத்திரை பத்தி என்பது பேரண்ட விமலாமா ஐயா, சிற்றம்பலத்துல இருந்து பேரம்பலத்திற்கு செல்வதுங்க. நாம பேரண்ட நாயகனாகிய பெருவழியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிக்கு போறோம், அவ்வளவுதான். அது எங்க இருக்கு? பேரண்டன்றது எங்கேயோ இருக்கு அல்ல, அவன் உள்ளேயே தான் இருக்கான். அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு பேருதான் யாத்திரை. வேற ஒண்ணுங்க, அவனை புரிஞ்சுக்கக்கூடிய அனுபவத்துக்கு பேரு தான் யாத்திரை. அந்த அனுபவ செலவு தான் இந்த அப்போ முதல்ல அடியார் ஆயிட்டீங்கன்னா நீங்க எல்லா விளையாட்டையும் விட்டு விடுங்க. எல்லா விளையாட்டையும் விட்டு விடுங்கள். அடியார் ஆணீர் எல்லா விளையாட்டு என்னது? நாம செய்கின்ற எல்லாமே பொருளற்ற விளையாட்டு தான். அதான் இவன் கேட்பான் பாருங்க, ஐயா இது நாங்க அப்ரசன்டிஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல, ஐயா நீங்க நல்ல அணி கெட்ட அணின்றதுலாம் இது என்ன சாமி? நீங்க எந்த அணின்னா, நீங்க புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத அணின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத அணின்றது. அதுதான் அடியார் ஆணீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டு. செய்யறது எல்லாமே விளையாட்டு தான்.
நீ செய்யறது எல்லாமே விளையாட்டு தான். அந்த விளையாட்டை விட்டு விடுங்கள். அகல விடுமின்ட்டாரு. அகல விடுனா என்ன அர்த்தம்? விளையாட்டை விட்டுனா, சின்ன பிள்ளை விளையாட்டு விட்டா என்ன பண்ணும்? அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும்? விளையாடாம இருக்கும். அம்மா இந்த பக்கம் திரும்பிட்டா என்ன பண்ணும்? போய் விளையாட ஆரம்பிச்சா. பாத்துறீங்களா? அகல விடுமின்னு அதான் அர்த்தம். யாரு வந்தாலும் வராட்டாலும் அந்த விளையாட்டை செய்யாதீங்க. ஐயோ விளையாட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமே சாமி, நாங்க தான் விளையாட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமே. எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, எங்க மாமனார் இருக்காரு, காலையில இட்லிக்கு நான் தக்காளி சட்னி வைக்கிறதுனாலே எங்க வீடு 2ஆ பொழந்துருமே, நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்கன்ட்டு நான் என்ன பண்றது? ஏன்னா எப்படி பொழைக்கிறது சாமி? கேட்கலாம்ல. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அவங்களுக்கு செய்கின்ற தொண்டு, பணிவிடை, இது எல்லாமே சிவத்தொண்டுன்னு நினைச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு வைக்கிற தக்காளி சட்னி முதற்கொண்டு என்னதான் சிவனுடைய திருவடிக்கே போயிடும். அவங்க ஒரு அடியார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சமைக்கிறதும், அவங்க ஏதாவது சொன்னா அடியார்கள் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பொறுத்து போறதும், இந்த பாவனைக்குள்ள நம்ம வர வர என்ன ஆகும்? நீங்க செய்கின்ற எல்லாமே சிவபக்தியா மாறிடும். இதத்தான் கண்ணன் பகவத்கீதையில கர்மயோகம் அப்படின்னு சொல்றான். கர்மயோகம்னா என்னன்னா, உனக்கு இட்ட பணியை சரியா செய்யல, அதுவே பெரிய யோகம், தவம். உனக்கு இப்ப நீ என்ன வேலையில வந்திருக்க? அர்ஜுனன் பார்த்துட்டு சொல்றான், காண்டீவம் வச்சிருக்கேன். அப்படி பார்த்தா தாத்தா, துரோணர், எல்லாம் பெரியப்பா, சித்தப்பா, தம்பி எல்லாம் நிக்கிறாங்க. நான் எப்படி? டேய், நான்ற எண்ணம் ஏன் வருது? நீ வந்துட்ட. உன்னுடைய கதாபாத்திரம் இங்க என்னன்னா, வில்ல விடுறதுதான் உன்னுடைய கதாபாத்திரம். எதிர்த்தாப்பு நிக்கிறவங்களும் கொள்றதும் உன்னுடைய கதாபாத்திரம். அதுக்கு செய்ய வந்திருக்கேன்னா அதை செஞ்சிரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உனக்கு இட்ட கர்மம் இது, உனக்கு செஞ்ச வேலை இது. அப்ப அதை செய். அப்போ தன்னுடைய பணிய சரியா செய்வதே தவம்னு செய்யறாங்க. அதனாலதான் பெண்களுக்கு தனித்தவம் கிடையாது. பெண்களுக்கு தனியா தவம் செய்ய தெரியும். ஆண்கள் தான் காட்டுல போய் உட்கார்ந்து தவம் செய்யணும். பெண்கள் பிறப்பதே தவம். அவங்க பெண்ணா பிறந்தாலே தவசீலி தான். அதுக்கப்புறம் அவ தன்னுடைய கணவருக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ செய்கின்ற பணியே தவம். அதனால பெண்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம், நீங்க என்ன பண்ணாலும் தவம் தான். அதுக்காக மாமியார் நடந்து போறப்ப எண்ணெயை ஊத்தி விட்டு அவங்க கீழே விழுந்தாங்கன்னா சிரிக்கிறது, அது பேர் தவம் கிடையாது. நீங்க தவம் என்பது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய பணிகளை செஞ்சாலே தவம். அதுக்கு மேல நீங்க பெருசா போய் புற்றோதலோ இல்ல பெரிய பெரிய விஷயங்களோ பண்ணவே தேவையில்லை. வந்தவங்க எல்லாம் சிவனடியார்கள். எனக்கு பிறந்த குழந்தை சிவனடியார் குழந்தை, எங்க வீட்டுக்காரரும் சிவம், எல்லாரும் சிவம், இவங்களுக்கு நான் தினமும் பணி செய்யறேன்னு அந்த 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 உல வைக்கிற பாத்திரத்தை வைக்கும் போதே நமச்சிவாய சொல்லி அப்படி திருநீர் எடுத்து நெத்தியில அதை போட்டு சாதத்தை ஊத்தி எல்லாம் சரியா எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்து எல்லாம் பண்ணி தானும் வேலைக்கு போய் எல்லாம் செஞ்சு எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே பண்ணாலும் அதுதான். அதுதான் அகல விடும். விளையாடும் போது என்னுடையது நினைச்சு பார்த்தாதான் விளையாட்டு. எல்லாம் சிவபெருமானுடைய நினைச்சா அது விளையாட்டு கிடையாது, அது பேரு தொண்டு. தனக்கு மட்டும் சோறாக்கி போட்டு இது என் பிள்ளைங்க நினைச்சு போட்டா அது பேரு விளையாட்டு. இல்ல எல்லாரும் சிவனடியார்கள் நினைச்சு அவங்களுக்கு அதே சாப்பாடை போட்டோம்னா அது பேரு தொண்டாகும். அவ்வளவுதான். நினைப்புலதான் நாம விளையாட்டுல இருக்கோமா? நாம நினைக்கின்ற நினைப்புலதான் நம்ம விளையாட்டுல இருக்கோமா தொண்டுல இருக்கோமான்னு தெரியும். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நினைப்பை மட்டும் மாத்தணும். அம்மா பாபியா அம்மா ஏதாவது சொல்ல வராங்களா? பவா அம்மா அவர்கள் சரி அன்மியூட் பண்றாங்க அவங்களுக்கு. ஆக விளையாட்டை விட்டணும். மியூட்ல இருக்கிறீங்க ஐயா. திருவடி, அதாவது விளையாட்டை விட்டுறணும். அவன் திருவடி மறுபடியும் மியூட்ல இருக்குங்க ஐயா. என்னை யாரோ மீட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னை யாரோ மீட் பண்றாங்க நினைக்கிறேன். நல்லது. இவன் ரொம்ப நாங்க அப்படிதான் பண்ணுவோம்ல. இந்த மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள மீட் பண்ணிடுவாங்க பசங்க. நான் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கேன், மீட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துக்கப்ப தெரியும். எவனும் சொல்லவும் மாட்டான் நீங்க மியூட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் மாட்டான். அவனுக்கு என்னன்னா அந்த நேரம் ஐயோ கையையே கத்திட்டு இருக்கானே, காலில் பஞ்ச வச்ச மாதிரி அவத்தி விடுறான் அப்படின்னு எவ்வளவு தோணுச்சு.
சரி, அப்போ முக்கியமான செய்தி, விளையாட்டுல தோல்வியையும் வெற்றியையும் கருதாம நாம செஞ்சோம்னா அந்த விளையாட்டு கர்மயோகமாக மாறிவிடுகின்றது. வருகின்ற தோல்வியும் வெற்றி எனக்கு இல்ல, இவங்க திட்டினா திட்டிட்டு போறாங்க, இவங்க வாழ்த்துனா வாழ்த்திட்டு போறாங்க, நல்லா பண்றியம்மா நினைக்கிறப்ப சந்தோஷப்படுறதும், ஏன்னா இப்படி பண்ற அப்படின்னு நினைக்கிறப்ப வருத்தப்படுறது இல்லாம, இவங்க எதுக்கு சொன்னாலும் எனக்கு அது ஒண்ணும் பொருட்டு இல்லைன்னு சொல்லி என் வேலையை மட்டும் நான் சரியா பண்ணேன்னா கோவிலும் தேவையில்லை, திருவாசக சிந்தனைக்கு தேவையில்லை. நீங்க திரும்பி பாக்குறப்பெல்லாம் சிவபெருமான் உங்ககிட்ட பேசுறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்து நிற்பான். நீங்க திரும்பும் போதெல்லாம் எம்மா என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுறியோ, புரியா, முக்கியமான வேலை இருக்கு, நான் பாத்துக்கிறேன், அப்புறமேட்டு வாயாடிங்க அப்படின்னா காத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி நாம வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டுக்காக கோவில்ல 500 ரூபாய் தரிசனம் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து போய் நின்று பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்மளுடைய வேலையை மிகச்சரியாக செய்வதே அவன் திருக்குறிப்பு தான். இந்த பிள்ளைய கொடுத்துருக்கான்ல, அந்த பிள்ளைக்கு தேவையானது செய். பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சீரியலை பாக்குறது, என்னத்தையோ ஊத்தி விடுறது, எதையோ நினைச்சு எதையோ பண்றோம், அந்த மாதிரிலாம் இல்லாம என்ன நம்ம கிட்ட பணி கொடுத்துருக்கானோ அந்த பணியை சிறப்பா செய்வது திருக்குறிப்பு. நமக்கு வருகின்ற வினைகளை அனைத்தும் முழுங்கி சிவபெருமானுடைய திருவடியை மறவாது போட்டுவதும் அவனுடைய திருக்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா நம்ம உடலை நீக்கி சிவலோகத்துல வச்சு அவன் கொடி சேர் புனைகின்ற அந்த புயங்க பெருமானுடைய திருவடி கலலை நினைத்து கொண்டிருங்கள், உங்களுக்கு யாத்திரை கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த 4வது பாடல் முடியுது. 5வது பாடலுக்குள்ள போயிடலாம். பாடல் அடியார்கள் விடுமின் வெகுளி வேட்கை நோய் அப்படின்னு அந்த வார்த்தை வருது. அடியார்கள் பாடலாம். யார் பாடுறீங்க? தேவியம்மா. தேவியம்மா கருத்து லதா சுவாமிநாதன் நம்ம பாடலாம். பாடுங்க தேவியம்மா, பாடலாம். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே, புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். லதாம்மா, லதா சுவாமிநாதன் அம்மா பாடுங்க. பாடுறேங்கய்யா. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே, புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். சொக்கநாதா, என்ன அருமை, என்ன அருமை. அப்படியே அந்த கதவு திறந்த மாதிரியே ஒரு இது சரளாசினி அம்மா பாடின மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலும் சரளாசினி அம்மா பாடினா எப்படி இருக்கும்? ஏன்னா அம்மா தான் சில இடத்துல அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு வளைச்சு பாடுவாங்க. அம்மா சரளாசினி அம்மா நீங்களுமே பாடலாம். சரிங்கம்மாங்க. அனைத்து அடியார் திருவடி பணிகிறேன். திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷங்க. அஞ்சாவது பாட்டுங்களாங்க. விடுமின் வெகுளி வேட்கை. விடுமின். சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் பொன்னம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே, அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே, புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே, புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம்.
சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா பிரேமா அம்மாவோட நிறைவு செல்லாம். அம்மா இதோட பாடல் அம்மா பிரேமா அம்மா அவர்கள். நம்ம திருச்சிட்டம்பலம் ஐயா. விடவின் வெகுளி வேட்கொய் நோய் மிகுவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி சாமி. நிறைய செய்யலாம். இப்போ என்னன்னா விடுமின் வெகுளி வேட்கை நோய் அவர் சொல்ல விட்டுருங்க. வெகுளி வேட்கை அப்படின்ற நோய்களை விட்டுருங்க. இந்த 2 நோயும் மனத்துக்கு வருகின்ற பெரிய நோய். மனத்துக்கு ஏற்கனவே 6 நோய்கள் இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லுகின்ற அந்த 6 நோயில ரொம்ப கொடுமையான நோய் 2 நோய். அதுதான் வெகுளி வேட்கை அப்படிங்கிற நோய். என் பையன் ரொம்ப வெகுளிப்பான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க கொஞ்சம் வெகுளிங்க அப்படின்னா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் வெகுளின்னா என்ன அர்த்தம்? வெகுளின்னா ஒண்ணும் தெரியாதவன், உலகத்தை பத்தி புரியாதவன், சும்மா வெள்ளந்தியா இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் வெகுளின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? வெகுளி அப்படின்னா என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ வந்து நம்ம குரல் நம்ம வழக்கப்படி. ஆக்சுவலி வெகுளினா என்ன அப்படின்னு லிஸ்ட் போடுறாரு நம்மளுடைய சுவாமி. வெகுளினா என்னன்னா, தன்னால் விரும்ப பெற்ற பொருளை பெறாத போதும். இப்போ நமக்கு ஒரு பொருள் நினைக்கிறோம், அது நமக்கு கிடைக்கல, அப்ப நமக்கு என்ன வரும்? ஒரு பொருள் துன்பம் வரும் இல்லையா? துன்பமோ கோபமோ எல்லா சினமோ ஏதோ வரும்ல. நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காம போயிடுச்சுன்னா வருத்தப்படுவோம்ல, ஐயோ இந்த பொருள் கிடைக்காம போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த டயத்திலையும் இன்னொன்னு, பெற்று இழந்த போதும் ஒரு பொருள் கிடைச்சிருச்சு, கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப போயிடுச்சு, அப்ப ஒரு நினைப்பு வரும் பாருங்களேன். பொருள் கிடைக்காதப்ப ஐயோ கிடைக்கலன்னு நினைப்போம். சரி கிடைச்சிருச்சு, கிடைச்சிட்டு போயிடுச்சு, அப்போ ஒரு எண்ணம் வரும்ல. அந்த எண்ணத்துக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பிறருக்கு கிடைச்சிருச்சு, அப்ப ஒண்ணு வரும்ல. அப்பையும் மானம், கல்வி போன்றவற்றை மன்னிக்கணும். மானம், பொருள், கல்வி முதலியன இழித்துரைக்கப்பட்ட போதும் நம்மளுடைய மானத்தை, நம்மளுடைய கல்விய இதெல்லாம் இன்னொருத்தவங்க கேவலமா பேசுறப்போ ஒண்ணு வரும்ல. இது எல்லாத்துக்கும் பேரு வெகுளின்றாங்க. எல்லாத்துக்கும் பேரு வெகுளி. என்ன வெகுளின்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு பொருள் கிடைக்காம இருக்கிறப்ப ஒரு எண்ணம் வரும்ல, அந்த எண்ணமா கிடைச்ச பொருள் திரும்பவும் நம்ம கையை விட்டு வழுகிறப்போ கிடைக்கிறது. எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் இன்னொருத்தனுக்கு கிடைக்கிறப்போ எனக்கு கிடைக்கின்ற அந்த எண்ணமும், என்னுடைய கல்வி, மானம் போன்றவற்றை யாராவது ஒருத்தவங்க கேவலமா பேசுறப்ப எனக்கு ஏற்படும்ல அந்த எண்ணம். இது எல்லாத்துக்கும் பேருதான் வெகுளி. சாமி என்ன சொல்ல வர தெரியுமா? நல்லா கவனி. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாமா? இந்த ஒரு செய்தியாகத்தான் காத்திருங்க. அன்னைக்கு எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். 47 பேர் இருக்கீங்க. கூச்சமே படாம ஒரு 2 நிமிஷம் ஆன் பண்ணி என் கூட இருக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. கூச்சம் 2 நிமிஷம் இருக்கு. ஏன்னா முக்கியமான செய்தி இல்லையா? அந்த செய்தியை நம்ம இட்லியோ ஏதோ யாருக்கோ ஊத்த போயிட்டோம்னா அவ்வளவுதான், அன்னைக்கு வந்ததே வேஸ்ட், கிளைமேக்ஸே வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நான் சொன்னேன் 5 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம் கூட 2 நிமிஷம். முதல்ல இந்த வெகுளி நோயை போக்கணும்னா முதல்ல நமக்கு ஒரு பொருளை நம்ம கிடைக்கும், அது ஒரு பொருளை வேணும்னு நினைச்சோம் இல்லையா, நினைக்காம போயிடுச்சு, கிடைக்கல அப்படின்னா அந்த நேரம் வருத்தப்படக்கூடாது. முதல் கஷ்டம் நம்பர் 1. 2வது, நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பக்கத்து வீட்டுக்காரன் கிடைச்சிருச்சுன்னு வச்சோங்க. நமக்கு என்னன்னா, நமக்கு வேண்டிய பொருள் நமக்கு கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வரும் பாருங்க ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை நீக்கணும். அப்போ நமக்கு ஒரு பொருள் மேல பற்று வைக்காம இருந்தாலே முதல்ல போயிடும் இல்ல. 2வது, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தா நமக்கு கிடைக்காத பொருள் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் வராது. 3வது என்னன்னா,
நினைக்கணும். மூணாவது என்ன சொன்னோம்? முதல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காம இருப்பது. மூணாவது பெற்று இழந்த போது, ஒரு பொருள் கிடைக்காத பொருள் நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு, கை நழுவி போயிடுச்சு, அப்ப என்ன பண்ணுவோம்? இதுக்கு நீ கொடுக்காமலே இருந்துக்கலாம்னு சொல்லுவோம்ல சாமிகிட்ட. நீ அதுக்கு கொடுத்து நீ எடுக்கிறதுக்கு பதிலா கொடுக்காமலே இருந்துக்கலாம். அப்போ எந்த சூழலிலும் தன்னுடைய மனதானது ஒரு பொருளை பற்றி நிக்காம, அந்த பொருள் கிடைச்சு நம்ம கிட்ட கை நழுவி போனதுக்கு அப்புறம் உடைஞ்சு போகாம, எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பக்கத்துல கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பொறாமை எண்ணம் கொள்ளாம, எனக்குடைய மானம் பத்தி நீ எல்லாம் ஒரு அறிவு இருக்கா? நீ எல்லாம் திருவாசக சிந்தனை பேசுற, உனக்கு என்னடா தகுதி இருக்கு? உனக்கு எல்லாம் திருவாசகம் தெரியுமா? நீ ஒரு தமிழ் படிச்சிருக்கியா? உனக்கு என்ன பேசுறது தகுதி இருக்குன்னு என்னை பார்த்து 1000 பேர் கேட்டிருக்காங்க. நான் கொஞ்ச நஞ்சம் பேர் கிடையாது. நீ எல்லாம் திருவாசகம் எந்த நம்பிக்கையில பேச வர? இடையில ஆங்கிலத்தை கலக்குற, சினிமா பாட்டெல்லாம் சொல்ற, நீ என்ன திருவாசகத்துக்குன்னு ஒரு பெரிய பவித்திரம் இருக்கு, அந்த பவித்திரத்தையே கெடுக்கிறிய. சொல்லிக்கோங்க. இன்னும் நல்லா கேவலமா திட்டணும்னா திட்டிக்கோங்க. எனக்கு எது வருமோ அதான் சொல்றேன். எங்க அடியவர்களுக்கு பெருமான் என்ன சேர்க்கணும்னு சொல்றாரு. அப்போ நமக்குன்னு தனி மானமோ தனி ஒரு பொருளினுடைய ஒரு பீடோ நம்ம கிட்ட இல்லாம இருக்கணும். முதல் விஷயம், நமக்கு மானம் இருக்கக்கூடாது. மானம், சூடு, சொரணை எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் அப்படி இருந்தாலே வெகுளி வந்துடும். அது இல்லாம இருக்கணும். என்னையா எப்படி சொல்ற? தமிழர்கள்லாம் மானமா இருக்கணும், மானம், வீரம், கற்புலாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப என்னன்னா, நம்ம தமிழர்களா இருக்கிறீங்களா சைவர்களா இருக்கீங்களான்னு முக்கியம். நீங்க தமிழர்களா இருக்கிறதா வச்சுக்கோங்க, சைவத்துக்குள்ள வர்றீங்க, சிவனடியார் இருக்கோம்னா மானம் என்பது இருக்கக்கூடாது. நம்ம யாரு என்ன பேசினாலும் சரி, சரி ஓகே பேசிட்டு போங்க. ஒருத்தனுக்கு எப்பா உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்டா என்ன வராது? கோவம் வராது. உங்க வீட்டுல பிள்ளை இருக்கான்னு கேட்டா கோவம் வராது. எது கேட்டாலும் வராது. உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன வரும்? உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா வரும். என்ன பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்போம்ல, என்ன பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்ட என்ன காரணம்? நம்ம கிட்ட இல்லையோன்னு ஒரு செகண்ட் நினைச்சிடறோம்ல, அதுதான் அறிவு. அவங்கள அது முட்டாள் நினைச்சுட்டு போல நினைக்கிறோம்ல, அதுதான். நம்ம கிட்ட இருக்கிற பொருள் அவங்க கிட்ட இல்லை. அதனால முதல்ல மானம், நம்மளுடைய ஒவ்வொரு பொருள் மீது வச்சிருக்கிற பீடுன்னா ஒரு பெருமை, அது இருக்கக்கூடாது. எந்த பொருள் மேலையும் பெருமை வச்சிருக்கோம். சிவபெருமான திட்டுறீங்களா? உடனே நான் இந்த சிவனை பத்தி திட்டுட்டீங்களே, உங்களை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்க. அது முதல்ல. ரெண்டாவது, நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பக்கத்துல ஒருத்தவங்க கிடைச்சதுன்னா அதுக்கு நாம கோபப்படக்கூடாது. நல்லா இருக்கட்டும், ரொம்ப சிறப்பா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்கல. அதை விட 10 மடங்கு பொருள் உங்களுக்கு மறுக்கணமே வந்து சேரும். இது ரொம்ப சத்தியமான உண்மை சாமி. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப வருத்தப்படாம, பரவாயில்ல அவனுக்காவது நல்லது நடந்துச்சு, நடக்கட்டும் நினைச்சீங்கன்னா அடுத்த 10வது நிமிஷத்துல உங்களுக்கு நடத்தும். அதை விட பெரிய நல்லது. இது சுத்தமான உண்மை சாமி, சத்தியமான உண்மை. கண்டிப்பா நீங்க ஐயா, இதுதாங்க திருவாசக சிந்தனை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குங்கய்யா. நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்கோங்கய்யா. கண்டிப்பா அந்த பக்குவம் எங்களுக்கு வந்துட்டு இருக்குங்கய்யா. எல்லாருக்குமே, எல்லா அடியாருக்குமே அந்த பக்குவம் வந்திருக்குங்கய்யா. ஆனா முழுமையா இன்னும் வரல, ஆனா வந்துட்டே இருக்குது. நமக்கு போதும், முயற்சி பண்ணா போதும். நம்ம நினைப்போம்ல, நம்ம வீட்டுல பைக்கு சாவிய ஓசிக்கு வாங்கிட்டு போய் கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்தவன் இன்னைக்கு என்னன்னா பலன்னு ஒரு காரை வந்து இறக்கிருக்கானே, நம்மளே இன்னைக்கு வண்டியை தான் ஓட்டிட்டு இருக்கோம், காரை இறக்கிட்டானே நினைக்கிறப்போ அப்படி நினைக்க கூடாதுன்னு நம்ம ஆனந்த் சொல்லியிருக்கானே, வெகுளி நோய் வரக்கூடாதுன்னு. அப்ப டக்குன்னு வரும், மனசுல எந்திரிச்சாலும் வரும். அப்ப வந்துடும்ல, படுபாவி வந்துட்டானே, ஏதாவது நிம்மதியா நினைக்க விடுறானா, ஒரு 4 பேரையாவது திட்ட விடுறானா, என்ன நினைச்சாலும் படுபாவி மூஞ்சி டக்குன்னு வந்துருது. ஆணித்தரமா அடுத்து சொல்லிட்டு இதெல்லாம் செய்யாட்டாதான் சாமியை பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிடுறானே, இது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு ஒரு கணம் வரும்ல, அந்த ஒரு கணம் நம்ம நல்லவனா மாத்திரும். அவ்வளவுதான். அதனாலதான் இந்த அமர்வுடைய நோக்கமே வந்து சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு என்ன சாமி கும்பிட்டாலும் பக்கத்துல கோவில்ல அந்த பரிசனை நிக்கிறப்ப பக்கத்துல இருக்கிறவன் தெரியாம காலை மிதிச்சுட்டா, நீ அறிவு இருக்கா, நீ நல்லா இருப்பியா, உனக்கு கண்ணுதான் வச்சிருக்காரா, உடம்புல தான் வச்சிருக்கியான்னு திட்டும் போது உள்ள இருக்க சாமி கேட்பார், நீ கோயிலுக்கு வராம பெறாம பேசாம கசாப்பு கடைக்கு போயிருக்கலான் இருப்பார். இப்படி ஒருத்தனுடைய மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு அவனே தெரியாம மிதிச்சுட்டான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்கணுமே. அந்த எண்ணம் இல்லாம நீ கோயிலுக்கு வந்து என்ன பிரயோஜனம்ன்றனாலதான் நம்ம கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா அது எல்லாத்துக்கும் மேலான பொருள் நம்மளுடைய சொந்த மன கட்டுப்பாடுதான். அதனால இந்த வெகுளி என்பது என்ன அப்படின்னா, அது முதல்ல மானம், கல்வி போன்றவற்றினுடைய பெருமை கொண்டு அவை யாராவது இடித்துரைக்கும் போது வருகின்ற பெருஞ்சினம், அதுக்கு பேர் வெகுளின்னு அர்த்தம். என்ன பார்த்து படிக்காத தற்கொலைன்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் வந்து சொன்னான், என்ன படிக்காத தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. என்னங்க
இப்படி சொல்லிட்டீங்க. ஐயோ அவங்கள சொல்லிருக்க கூடாது. ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 4ஆம் கிளாஸ் படிச்சீங்க அப்படின்னாரு. உனக்கு சொல்றது தப்பே இல்லை, உனக்கு சொல்றது தப்பே. 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு உனக்கு இவ்வளவு பெரிய ஆட்டம். சரி, அப்போ நாமட்ட இருக்கக்கூடிய பொருள் மேல நமக்கு பெருமை இல்லாம இருந்தா அந்த சினம் வராது. அது பேரு வெகுளி. அடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கிடைச்சிருச்சு நினைக்கிறப்போ ஒரு பொறாம வரும்ல, அந்த எண்ணமும் வராது. அது பேரு வெகுளி. அடுத்து 3வது, எனக்கு பெருமாள் ஒரு பொருளை கொடுத்துட்டு திரும்ப எடுத்துக்கும் போது ஒரு பெருமை ஏற்படும்ல, அப்போ கொஞ்ச நாளாச்சும் கொடுத்தையே அதை நினைச்சு சந்தோஷம் சாமி. எனக்கு இவ்வளவு நாள் தான் வச்சிருக்கணும்னு எனக்கு இது பெரிய இருக்கு போல, அதனால அவ்வளவு நாள் கொடுத்திருக்க, போதும் சாமி நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த விரக்தி அடையாததுக்கு பேரு வெகுளின்னு பேரு. எனக்கு ஒரு பொருளே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு ரொம்ப அங்கலாய்ப்பு அடைகிறோம் இல்லையா? அதுக்கு பேரும் வெகுளி. ஆக வெகுளி என்பது 4 வகையில இருக்கு. தனக்கு பொருள் கிடைக்காமல் போனால், தனக்கு கிடைத்த பொருள் நழுவி திரும்பவும் எடுத்துக்கொள்ளப்பட்டால், தனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பிறருக்கு கிடைத்தால், தனக்கு உள்ள கல்வி மானம் போன்ற பொருட்களை யாராவது எடுத்துரைக்கும் போது வருகின்ற இந்த 4 எண்ணத்துக்கும் மொத்தமா சேர்த்து வச்சிருக்கு தான் வெகுளி. இந்த வெகுளி நோய் வராம இருக்கணும்னு சொல்லிட்டார். ஈஸியா சொல்லிருங்க, செய்யறதுக்கு தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது. சொல்லிட்டுதான் போயிருங்க அசால்ட்டா. அடியன் இப்ப சொல்றதுனால ஆனந்துக்கெல்லாம் இது இல்லையா? அந்த ஆனந்துக்கெல்லாம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கும் வெகுளி நோயெல்லாம். ஆனா சொல்லும் போது குருநாதர் வந்துருவார். அந்த எண்ணத்தை கொடுத்து குருநாதர் வந்துருவார். வந்தோடனே இப்ப நான் பெருமைக்காக சொல்ல, ஏன்னா குருநாதர் இருக்கிற இடம் இது, குருநாதர் இருக்கிற இடமும் பெருமைக்காக சொல்ல. யார் என்ன பண்ணாலும் தெரியும், ஆயிப்போச்சு. நீங்க நம்புங்க. சொல்றவன் நீங்க பெரிய ஒழுங்காடான்னு கேட்டா 100% செஞ்ச இடத்துல 1% செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அந்த 1% செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தப்புன்னு கண்ணத்துல அடிச்சுட்டு இனிமே செய்யக்கூடாது, பெருமானேன் திருவடிகள் வணங்கி அதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சு அதை மாத்திட்டு இருக்கோம். அதனால அந்த நினைப்பு உங்களுக்கும் வரும், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கண்டிப்பா பெருமானுடைய திருவடிக்கு போய் சேருவீங்க நல்லதோட. அப்போ விடுமின் வெகுளி. இந்த வெகுளிக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இனிமே நீங்க எல்லாம் சொல்லலாமா? யார் என்ன சொன்னாலும் நீங்களும் சொல்லணும். 4 பேர்ட்ட போய் சொல்லணும், எப்பா வெகுளின்ற நோய் உனக்குள்ள வந்துடக்கூடாது சாமி, இந்த மாதிரி நீ பண்ணிடாத அப்படின்னு சொல்லணும். இந்த உணர்வெல்லாம் ஏற்பட்டா அதுக்கு பேர் வெகுளிங்களா? இப்ப 4 சொன்னீங்க இல்லையா? நமக்கு நம்ம மனசுல அந்த தீய எண்ணங்கள் வரும்போது அதை விட்டுடணும் நம்ம. ஆமா, இப்போ தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் எதிர்பார்க்கிறோம், அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஒரு மனசுல என்ன இருக்கும்ல, அது பேரு வெகுளி. தனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கும் போது ஒரு எண்ணம் வரும்ல, அதுக்கு பேரு வெகுளி. அடுத்து தனக்கு கிடைச்சிட்டு திரும்ப தன்னை விட்டு கைவிட்டு போறப்போ ஒரு எண்ணம் ஏற்படலாம், அதுக்கு பேரும் வெகுளி தான். தன்னுடைய பெருமைக்குரிய பொருளை யாராவது கேவலமா திட்டா வரும் பாருங்க ஒரு கோபம். என்னையா பார்த்து சொன்னேன், உங்க அப்பா இருக்கானே அப்படின்னா எங்க அப்பாவையா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படி வரும் பாருங்க லேடிஸ்க்கு ஒரு கோபம். அந்த மாதிரி அந்த பெருமைக்குரிய விஷயங்களை நொறுக்குறது. அந்த 4 எண்ணத்துக்கும் பேரு வெகுளின்னு சொல்றாங்க. அந்த எண்ணம் வராம பாத்துக்கங்க, அதுதான் விடுமின் வெகுளி. அடுத்து என்ன சொல்றாரு? வேட்கைன்னு சொல்றாரு. வேட்கை நோய். இந்த வேட்கை என்னது என்னன்னா பொருள்கள் மேறுகின்ற பற்று, பொருள்கள் மீது ஏற்படுகின்ற பற்றுக்கு பேரு வேட்கைன்னு பேரு. காமம் காதலுக்கு என்னன்னா உயிருடைய பொருளுக்கு ஏற்படுது. காதல்னா உயிருடைய பொருள் மேல ஏற்படுது பேரு காதல், காமம், அதெல்லாம். இந்த வேட்கை என்பது என்ன அப்படின்னா, வேட்கை என்பது பொருள், உயிரற்ற பொருள் மீது பெறுகின்ற அந்த அந்த எண்ணம். அதுதான் உயிரற்ற பொருள்கள் மீது பெறுகின்ற அந்த பெரிய விருப்பு இருக்கு இல்லையா, அது பெரிய வெகுளி. அது பேரு வேட்கைன்னு பேர், வேட்கை நோய். இந்த வேட்கை நோய் எங்க வருது அப்படின்னா, இந்த வேட்கை நோய் எப்போ வரும்னா நம்ம பொருள்கள் மீது பற்றுகள் இருக்கும் போது வருகின்றது. எந்த பொருள் மீது வைத்தாலும் அதுக்கு பேரு அது வேட்கைன்ற நோய் தான். ஆக ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெகுளி நோயை நீக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. எல்லாரும் இனிமே கண்டிப்பா பயிற்சி பண்ணுங்க. வரத்தான் செய்யும். இன்னைக்கு நேத்தா இந்த பூமியில இந்த விதை போட்டிருக்காங்க, எத்தனையோ நாள் போட்ட விதை திரும்ப முளைக்கும் போதெல்லாம் புடுங்கி எறிய வேண்டியதுதான் நம்ம வேலை. முளைக்கவே முளைக்காதுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முளைக்காதுன்னு வர்றப்பதான் நமக்கு பெருமான் தருகின்றது முக்தி. அடிக்கடி அதை போய் சரி செய்யும். இப்ப இதெல்லாம் சொல்லி தரதுக்கு நான் பெருமைக்காக சொல்ல, குருநாதரை தவிர
இதை சொல்லித்தர வேற யாரும் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குருநாதர் தவிர வேற எங்கேயும் அந்த மாதிரி சொல்றாங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க நம்ம திருவாசகம் எல்லா இடத்துக்கும் போறோம், சொற்பொழிவு எல்லாம் கேட்கிறோம். நம்முடைய சுயமான கட்டுப்பாடு நமக்குள்ள ஏற்படுகின்ற அளவுல, சுய ஒழுக்கம் ஏற்படுகின்ற அளவுல நமக்கு எங்கேயாவது ஒரு போதனை கிடைக்குதுன்னா அது குருநாதர் நமக்கு இங்க தருகின்ற ஒரு பெரிய விஷயம். ரொம்ப எளிமையா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லி, ஆக இந்த 5வது பாட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாச்சு. நம்மள சாமி இப்ப என்ன பண்ண போறாருன்னா ரின்ஸ் போட்டு சும்மா துவைச்சு எடுக்க போறாரு. இந்த பாட்டுல நம்ம எல்லாத்தையும் துவைச்சு எடுத்து நம்மள சரி பண்ண போறாரு. ஆக அந்த வகையில இந்த ஒரு 2 வரியை மட்டும் பாத்துக்கோ. விடுவின் வெகுளி வேட்கை. இந்த வேட்கை தான் வெகுளிக்கே காரணம். இந்த வேட்கை தான் வெகுளிக்கே காரணம். வேட்கை நோய் வந்தா தான் என்ன வரும்? எனக்கு ஒரு பொருள் மேல பற்று ஏற்பட்டாதானே எனக்கு என்ன வரும்? அந்த பொருள் கிடைக்கலையேன்னு வருத்தம் வரும். கிடைச்ச பொருள் போயிடுச்சேன்னு வருத்தம் வரும். எனக்குள்ள பொருள் அவனுக்கு போயிடுச்சேன்னு வருத்தம் வரும். இல்ல என்னை யாராவது திட்டாங்க, என்னுடைய பெருமையெல்லாம் யாராவது எடுத்து பேசிட்டா கோவம் வரும். ஆக இந்த 4மே எதனால வருதுன்னா வேட்கை நோயினாலதான் வருது. ஆக அந்த வேட்கை நோயை எனக்கு பொருள் பற்று மற்ற எல்லா பற்றையும் நீக்கிக்கணும் அப்படின்னு நம்ம செய்யணும். அப்படி நீக்கம் ஏற்படணும் அப்படின்னா நாம இந்த ஆன்மா எதையும் ஒண்ணு பற்றி தான் இருக்கணும். நாம பொருளை பற்றி இருப்போம், இல்லாட்டி அருளை பற்றி இருப்போம். அருளையே பற்றி இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன், அடியார் ஆணின் எல்லீரும் அகல விடுவன் விளையாட்டை. அகல விடுவன் விளையாட்டை, பொருள் மீது கொண்ட பற்றை அறவே விட்டொழியுங்கள். வராது, சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. வெள்ளைக்காரன வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்ன போனா சொன்ன உடனே போயிட்டானா? சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கு டார்ச்சர் ஆயிடுச்சு. ஒரு செய்தி மட்டும் சொல்றேன், முக்கியமான செய்தி, 1 நிமிடம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல டைம் நான் யூஸ் பண்ணக்கூடாது. 45 செகண்டோட முடிக்க போறோம். அதனால 1 நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணுங்க. இந்த வெள்ளைக்காரன் நம்மளை விட்டு போனான்ல, அது என்ன தெரியுமா? நீங்க பாருங்களேன், நினைச்சு பாருங்க. 4 பேரை போய் நீங்க அடிச்சுட்டீங்கன்னா கூட அவனை பத்தின என்ன இருக்காது. ஆனா நம்மனால ஒருத்தர் சாப்பிடாம இருக்கான், நம்மனால ஒருத்தர் எதுவும் செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான்னா அந்த எண்ணால உங்களை போட்டு சாகடிச்சிடும். நீங்க பாருங்க, நீங்க இருக்கீங்க, நீங்க செய்யறனால நான் சாப்பிட மாட்டேன். இல்ல நம்ம வீட்லயே ஒரு பிள்ளை இருக்கு, அம்மா நான் உங்களை எதுவுமே செய்ய மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நான் இது கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்மான்னு சொல்லிட்டு வச்சுங்க. நீ சாப்பிட்டா சாப்பிட்டு, எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டிப்போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம குப்புறப்பட்டு படிச்சுட்டே இருக்குங்க. அந்த தாய் படுகின்ற வேதனை, அப்போ இது பிள்ளை சாப்பிடாம படுத்து கிடக்கு, என்ன பண்றது, என்னதான் சொல்லி தொலை, என்னதான் வேணும்னு சொல்லி தொலைன்னு சொல்லி. அது மாதிரி நாம நமக்கு வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொன்ன உடனே வெள்ளையன் போகல. நம்ம உட்கார்ந்து அந்த சத்தியாகிரகம் என்ற பெரும் ஆயுதம், அது யாருக்குமே அந்த ஆயுதம் சொன்ன உடனே அவனால இருக்க முடியல. அவன் அப்படியே போயிட்டான். கொஞ்ச நாள்ல 100 வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்த போயிட்டான். அது போல வெகுளி நோயே வெளியேறு, வேட்கை நோயே வெளியேறுன்னு நம்ம சொல்ல சொல்ல அது போயிடும்னு சொல்லுவாங்க. உடனே போயிடாது. நீங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ற, தயவு செய்து வராது, அந்த குணம் வராது. பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கான்னு பார்த்த உடனே பக்குன்னு என் மனசுக்குள்ள ஒண்ணு வருதே. அப்படி வரும்போதெல்லாம் சொல்லியிருக்கான், திருவாசகத்துல சுவாமி சொல்லியிருக்காரு, இந்த நோய் இல்லாம இருந்தா தான் சிவன் திருவடியை போக முடியும்னு. அதனால இனிமே அந்த மனசுக்குள்ள வராம பாத்துக்குவேன், போகட்டும் போகட்டும் போகட்டும்னு நினைக்க நினைக்க என்ன ஆகும், அந்த எண்ணமானது குறைந்து குறைந்து ஒரு ஸ்டேஜ்ல இல்லாம போயிடும். சாமி எனக்கு பெரிய ஆசை எல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த திருவாசகம் முடிக்கும் போது நம்ம இந்த ஜென்மத்துல முடிக்க மாட்டோம், அது வேற விஷயம். இந்த ஜென்மத்துல முடிக்க மாட்டோம், அது வேற விஷயம். அது நாம என்ன பண்ணுவோம், சிவனுடைய திருவடி கீழையும் அமர்ந்து திருவாசகத்தை பேச போறாளு நம்ம எல்லாரும். அங்க போயும் திருவடி கீழே உட்கார்ந்தும் திருவாசகத்தை பேசிக்கிட்டு இருக்கிற போறாளுங்க நாம. அவன் திருவாசகத்தை பேசிதான் முடிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஆக ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இதனால அடியார்கள் எல்லாம் தன்னுடைய குணத்தை மாற்றி பெருமான்கிட்ட போய் அப்படியே நிர்மலனாக நிர்குணனாக அப்படியே எந்த அழுக்கும் இல்லாம பெருமானுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வழிபாடு செய்யும் போது பெருமான் பார்த்து உங்களை அப்படியே வாரி அணைத்துக் கொள்ளுகின்ற பெருங்காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த திருவாசக சிந்தனையோட மிகப்பெரிய நோக்கமே தவிர இது கிளாஸ் எடுக்கணும், இந்த சிலபஸை முடிக்கணும், இத்தனை பாட்டை முடிக்கணும், எனக்கு அந்த எண்ணமே கிடையாது.
இதனால நமக்கு பெரும் ஒரு மன நிகழ்வும் மன தெளிவும் ஏற்படுமாயின் அதுவே இந்த திருவாசகத்தினுடைய மிகப்பெரிய ஆணிவர் என்று சொல்லி இந்த அளவிலே அடியேன் நிறைவு செய்யும் முகமாக சரவணன் சாமி அவர்கள் வாழ்த்து பாடம் அமைச்சார். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், போன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். குருவாழ்க குருவேதனை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடைகளையும் மலரிட்டு மனமே மொழிகளால் வணங்குகிறேன். நன்றிங்க சுவாமி. நமக்கு அடியார்கள் எல்லாம் போயிட வேணாம், சரியா 5 நிமிடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள் அப்படியே முழுமையா சொல்ல வேணாம். 2 வரி நச்சுன்னு, ஐயா இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு வந்தேன், இவ்வளவு கத்துக்கிட்டேன், எனக்கு இது நல்லா மனசுல உதிச்சிருக்கு, இதை நான் பயிற்சி செய்யலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை மட்டும் சொல்லலாம்னு சொல்லி அடியார்களுக்கு ஒரு வாய்ப்பு தர 2 அடியார்கள் பேசலாம். நமச்சிவாயம். லதா சுப்பிரமணியன் லதா சுவாமிநாதன் அம்மா, லதா சுவாமிநாதன் அம்மா பேசலாம். அம்மா சுவாமி. ஐயா, அதாவது இப்ப நீங்க சொன்ன கருத்துலங்க ஐயா, அதாவது இந்த விளையாட்டை விட வேண்டும். அது வந்து கணவன் மனைவி நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இட்ட பணிய நம்ம கரெக்டா செஞ்சோம்னாவே அதுவே வந்து கர்ம யோகம், இதுவே திருக்குறிப்பு அப்படின்ற இல்லையா. அடுத்தது வந்து காதல், அதாவது அம்மா வந்து பிள்ளைகிட்ட வைக்கலாம், புள்ள வந்து அம்மாட்ட வைக்கலாம், அப்பாட்ட வைக்கலாம், கணவன் மனைவிட்ட வைக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இறந்து போயிட்டா அந்த திருநீர் எடுத்து பூசுவாங்களா? இறந்த அன்னைக்கே பயப்படுவாங்க. ஆனா நமக்காக சிவபெருமான் வந்து நம்மளோட இது சாம்பலையே நமக்கு பூச வைக்கிறாரு. அது ஒரு திருக்குறிப்பு தாங்கய்யா. அடுத்தது வந்து இந்த வெகுளிக்கு 4 சொல்லியிருக்கீங்க. அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கவில்லையே, அடுத்தவனுக்கு போய் சேர்ந்துருச்சே, நமக்கு கொடுத்தும் திருப்பி எடுத்துட்டாங்களே, இதெல்லாம் விட்டாலே வெகுளிதான் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நாங்க கொஞ்சம் தான் பக்குவப்படுறோம், அதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிறோங்க ஐயா. மகிழ்ச்சிங்க சுவாமி. லதா அம்மா அருமை 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 அம்மா, ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சுவாமி. ரேவதி அம்மா அவர்கள் நமச்சிவாய். நன்றிங்க அம்மா. சுவாமி ரேவதி அம்மா அன்மியூட் பண்ணுங்க சுவாமி, அன்மியூட் பண்ணுங்க. குருவடி வணக்கம், திருவடி வணக்கங்க ஐயா. இந்த திருவாசக சிந்தனையில நான் பெற்ற சிந்தனை என்னன்னா, ஒரு சிவனின் கழுத்தில் இருக்கிற நாகமும் பிறைக்கும் எப்போதும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது கூட ஒரு ஒற்றுமையா சிவனின் கழுத்துலயும் தலையில இருக்கு. அது போல நம்ம இருக்கிற சூழல்ல வந்து நமக்கு எந்த சூழ்நிலை ஆகாம போனாலும் நம்ம அந்த சூழ்நிலையை அனுசரிச்சு போற பக்குவம் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. ஒருத்தவங்க பேசலாம். நிறைவு செய்யலாம். அணிமொழி அம்மா சுவாமி பேசுறீங்களா? வேற யார் பேசுறாங்க? ரேவதி அம்மா பேசுறாங்க. வேற யார் பேசுறாங்க? அணிமொழி அம்மா சுவாமி. ஐயே, நான் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது நீங்க சொன்ன மாதிரி இப்ப சொன்னீங்க. நீ என்ன நான் செய்யும் போது தவறுக்கெல்லாம் இந்த வந்து சிவனா குருவா நீங்க வந்து ஐயோ இவர் சொல்லிட்டாரே, குரு எனக்கு சொல்லிட்டாரே, இந்த இது மாத்திக்கணும் அப்படின்றது எல்லா இடத்துலயும் எனக்கு இந்த இது பக்குவப்பட பழகிக்கிட்டேன் ஐயா. இப்ப நான் பழகிக்கிட்டேன். எந்த தப்பு செஞ்சனாலும் குரு சொல்லிட்டாரே, இந்த இது மாறிக்கணும் அப்படின்ற இது எனக்கு பக்குவப்பட ஆரம்பிச்சுக்கிட்டேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி, மகிழ்ச்சி. உங்க எல்லாருடைய திருவடியும் போட்டுறேன். உங்க எல்லா திருவடிக்கும் இன்னொரு விண்ணப்பம் வைக்கிறேன். பிரேமாமா சுவாமி, பிரேமாமா. ஆமா, ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம் தாங்க. இந்த பெண்கள் பிறப்பதற்கே ஒரு தவன் சொன்னீங்க இல்லையா? உண்மைதானங்கய்யா. நம்மளுடைய பணியை நம்ம ஒழுங்கா செய்தாலே அது ஒரு தவன் தான்.
நம்ம ஒரு இடத்துல போய் தியானம்லாம் பண்ண முடியாது. ஆனா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடமையை நம்ம ஒழுங்கா செய்தாலே அதே ஒரு தவம்னு சொன்னீங்க. அது யாரும் அடியார் சொல்லல, அதை நான் சொல்லிக்க விரும்பினேங்க. அப்புறம் வந்து வெகுளினா என்ன சொல்ல ஒண்ணும் தெரியாதவன்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா? ஆனா இந்த அர்த்தம் வந்து நீங்க வேற மாதிரி சொல்லிருக்கீங்க. இதுல சினத்தை பத்தி சொல்லியிருக்கிறோம். இந்த வெகுளியில வேற மாதிரி ஒரு அர்த்தமா எனக்கு படுதுங்கய்யா. வெகுளியில ஒண்ணும் தெரியாது, அப்பாவி அவன் வெகுளி, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு எது நன்மை எது தீமை எதுன்னு தெரியாதுன்னு தான் நம்ம வெகுளின்னு சொல்லுவோம். ஆனா இந்த வெகுளி சொல்றது நீங்க 4 விதமான அர்த்தம் அதுல சொல்றீங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் ஒரு சந்தேகமா இருக்கு. ஆனா வேட்கைன்றது சொல்லுதான், வேட்கை மேல ஒரு பற்று வச்சுப்போம். வேட்கைன்னா அந்த பற்று மேல ஒரு பொருள் பற்று வைத்து அதன் மேலேயே ஒரு தாக்கம் இருக்கும். அந்த தாக்கத்துல நம்ம விடணும் அப்படின்றது அந்த வேட்கைக்கு சரி. ஆனா வெகுளின்றது எனக்கு கொஞ்சம் புரியலைங்க. நீங்க அப்புறமா அது விளக்கம் சொல்லுங்க. அடுத்த இல்ல இது அதிகம் சொல்லல, தண்டபாணி தேசிகர் தன்னுடைய உரையில சொல்லியிருக்காரு. தண்டபாணி தேசிகர் வந்து தன்னுடைய உரையில வெகுளிக்கு இந்த 4 விளக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பெரியவங்க சொன்னதை தான் அடியன் சொல்லிட்டு அடியனால எட்டுக்கட்டி பேசல. நாம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் வெகுளினா. அது வந்துங்கய்யா மனசுல வந்து வெகுளினா ஒண்ணும் தெரியாதவனா வெகுளின்னு சொல்லி சொல்லி மனசுல அதுதான் நிக்குது. இப்ப இந்த 4 காரணம் நீங்கள் சொல்லும் போதுதான் இப்படி ஒண்ணு இருக்குன்றத நாங்க தெரிஞ்சுக்கிறோங்க ஐயா. இதை புரிச்சுக்கோம். ஆமா, நாற்றம்னா என்ன அர்த்தம்? நாற்றம்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் நாற்றம்னா என்ன நினைக்கிறோம்? துர்நாற்றத்தான் நாற்றம் சொல்றோம். அதுவும் உண்டு. அதெல்லாம் சொல்லி சொல்லி வழக்குல சொல்லி சொல்லி அது பொருள் மாறுறது போல அது கூட வெகுளின்றதுக்கு வேற பொருள் கற்பிச்சிருக்காங்க. ஆனா அது இல்லைன்னு அடியன்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணு இந்த 4 பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம தண்டபாணி தேசிகர் வந்து தன்னுடைய உரையில எழுதிருக்காங்க. ஐயா குழந்தைகள் ஐயா நேரடியா சினம்னு சொல்லாம மனிதனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் 4ன்னு சொல்லியிருக்காங்க. கும்புல வந்து வெகுளுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா சினம் கோபம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. தண்டபாணி தேசிகர் வந்து 4 இதை போடுறாரு. தண்டபாணி தேசிகர் சினம் கோபம் இத வந்து கூகுள்லயே கொடுத்துருக்காங்க. அதுதான் ஐயா சொல்றாங்க இல்லையா? அந்த ஐயா சொன்ன 4ம் நம்ம மனசுல ஏற்படுற அந்த சினத்தை தான் அந்த இப்ப ஐயா சொன்னது 4. அதனால இந்த 4 நீங்க எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுவாமி ஐயா அந்த துன்பம் கஷ்டம் பொறாமை அதை எல்லாத்தையும் விடுறதுக்கு பேரு வெகுளின்னு நம்ம வச்சுக்கலாங்க ஐயா. சிவாய நமக ஐயா. ரைட். அந்த எண்ணத்துக்கு பேரு வெகுளி, அதை நம்ம விட்டுறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. சரிங்க சுவாமி, புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து அது கான்செப்ட வந்து டைலூட் பண்ணாதீங்க. என்னன்னா வெகுளி அப்படிங்கிறது தனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காம வருகின்ற அந்த நினைப்பு, தனக்கு கிடைச்ச பொருள் தன்னை விட்டு போறப்ப நினைப்பு, தனக்கு கிடைச்ச பொருள் பக்கத்து வீட்டுக்காரன் போறப்ப நினைப்பு, தான்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பீடு முக்கிய பொருள்களை எல்லாரும் இழுத்துரைத்தா ஏற்படுகின்றவங்க நினைப்பு. இது எல்லாத்தையும் நீக்குவதுக்கு வெகுளி என்ற அந்த எண்ணத்தை அடியார்கள் நீக்கணும்ன்றது நான் சொல்லல. மணிவாசக பெருமான் விடுமின்ட்டார், விட்டுருங்கன்ட்டார், வெகுளிய விட்டுருங்கன்ட்டார். அதெல்லாம் மான மரியாதை நமக்குள்ள இருக்கட்டும். மான மரியாதையே கிடையாது நமக்கு. யாருதான் என்ன வேணாலும் பேசிட்டு போறோம். என்ன பெரிய மானத்தை வச்சுதான் நம்ம போறோம். மானம் இழந்தோம் மதி இழந்தோம் சொல்லிட்டாங்க நம்முடைய நம்முடைய மணிவாசக பெருமான் திருவம்பாவில் சொல்றாரு. அப்படி அதனால நமக்கு வந்து அது மாதிரி எண்ணம் கிடையாது. பெருமானுடைய அவனுக்கு மானம் கட்டவன் சிவபெருமான். அவன் என்ன பண்றான்? நம்ம என்னதான் போடான்னு சொன்னாலும் கொஞ்சம் கூட மானம் வெப்ப சூடு இல்லாம நம்ம கூட இத்தனை பிறவியா பின்னாடியே வந்து நம்மளை கரெக்ட் பண்ணி இன்னைக்கு அவன் பாருங்க அவனுக்கே அடிமையாக்கி நம்மளை வந்து இவ்வளவு பைத்தியகாரமா ஆக்கிட்டான். பாத்தீங்களா? அவனை மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம என்ன திட்டினாலும் சரி, வரமாட்டேன்னு சொன்னாலும் சரி, அவன் நம்மளை துரத்தி வந்து நம்மளை வந்து இன்னைக்கு அவன் வந்து காதலித்து நம்ம எல்லாரையும் மயக்கி வச்சது போல நமக்கும் அதே எண்ணம். மானமே தேவையில்லை. யாரு என்ன சொல்லிட்டு நம்ம அன்பு மட்டும் காட்டுவோம். எல்லாருக்கிட்டையும் ஒப்பற்ற அன்பு காட்டுவோம். அது மிகச்சிறந்த நல்ல பயன்களை விளைவிக்கும் என்று சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் மூலமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பண்றோம். நமச்சிவாய சுவாமி. பிரேமாமா ஆரி தரப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம்
திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமர்களை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம். குருவாழ்க, குருவே துணை. நன்றிங்க சுவாமி. எல்லா அடியார்களுக்கும் என்னுடைய சென்னை சேர்த்த வணக்கங்கள். அடுத்த அமர்வு வெள்ளிக்கிழமை இருக்கு. அடியார்கள் எல்லாம் எழுந்தரணும்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யறோம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். அமைச்சு போகும்போது உங்க முகத்தை காட்டிட்டு போகணும். சிவாய நம. சிவாய நம்ம ஐயா. திருவடி வணங்குகிறோம் ஐயா. சிவாய நம. ஐயா சிவாய நமங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து ஐயா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். விடவேறுகிறேன். அனைத்து திருவடி வணக்கம். சிவாய நம. உத்தரவு